கவனி. இன்னைக்கு நம்மளோட பிளான் வீஸ்டோன் பிரிட்ஜ், அதை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் டிஸ்கஸ் பண்றது. ஆக்சுவலா வீஸ்டோன் இந்த பிரிட்ஜை இன்வென்ட் பண்றப்ப இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணி அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் சொல்றாரு. அவரோட இந்த பிரிட்ஜோட மேஜர் பர்பஸ் என்ன அப்படின்னா, ப்ராபபிளி உங்கள்கிட்ட ஒரு ரெசிஸ்டார் இருக்கு, அதோட வேல்யூ தான் ரெசிஸ்டன்ஸ். சப்போஸ் அது உங்களுக்கு நோனா இல்ல அன்னோனா இருக்குன்னா அதை மெஷர் பண்றதுக்கு ஆர் கால்குலேட் பண்றதுக்கு இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதா அவரோட பிளான். இப்ப இந்த மெட்டீரியல் இருக்கு, இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ உனக்கு வேணும், அதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு, R is equal to rho L by E. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்றாங்க. இந்த ஃபார்முலா படி எல்லுங்கிறது, சீக்கிரம் உட்காருங்க, இந்த ஃபார்முலா படி எல்லுங்கிறது அந்த கன்சர்ன் மெட்டீரியலோட லென்த், ஏ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், ரோங்கிறது மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி. ப்ராபபிளி இப்ப இந்த மெட்டீரியல் பிளாஸ்டிக்னா பிளாஸ்டிக்கோட ரோ நெட்ல நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும். ஆனல்ஸ் நம்ம எந்த புக்ல டீல் பண்றோமோ அந்த புக்லயே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் ரோவை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு ரோ என்னைக்கு படிச்சோமோ, ஓம்ஸ்லா படிச்சோமோ அன்னைக்கே நான் அதை எக்ஸ்பிளைனும் பண்ணிருக்கேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், இந்த ஃபார்முலா வச்சு யாரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நீ கால்குலேட் பண்ண நினைக்கிறீங்களோ, எந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை ஈஸியா பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்மள்ட்ட வே இருக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு. இல்லையா, ஓம்ஸ்லா எக்ஸிக்யூட் பண்ணா கூட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். இப்ப இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வேணுமா, அப்ப இதை இங்க கனெக்ட் பண்ணுங்க வித் பேட்டரி அண்ட் அம்மீட்டர். பேட்டரியில உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா V கிடைச்சிடும். அம்மீட்டரை யூஸ் பண்ணி கரண்ட் மெஷர் பண்ணிடலாம். இந்த வோல்டேஜையும் கரண்டையும் டிவைட் பண்ணா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். அப்ப ரொம்ப சிம்பிளா ஓம்ஸ்லா யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். கம்ஃபர்டபுள் எக்ஸ்பெரிமெண்ட், ஆல்சோ ஓரளவுக்கு ரிசல்ட் அக்யூரேட்டா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லாஜிக் தான் ஓம்ஸ்லா. இதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே இருக்கு. இதெல்லாம் இருக்கிறப்பதான் வீஸ்டோன் அகைன் என்ன பண்றாருன்னா, நான் ஒரு சர்க்கியூட் ரெடி பண்ணிருக்கேன் which is bridge, அதை யூஸ் பண்ணி கூட என்ன பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாரு. ஆல்ரெடி இருக்கிறப்ப புதுசா ஒண்ணு வந்தா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பெருசா அதை பாதர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது பயங்கர சக்சஸா இருக்கு ஓம்ஸ்லா மூலியமா டீல் பண்றது. ஆல்ரெடி சக்சஸ் சூப்பரா இருக்கிறப்ப ஏன் இதுக்கு அப்படின்னா எல்லாரும் யோசிச்சாங்க. வீஸ்டோன் ஏதோ ஒரு தாட்ல பண்ணிட்டாரு, அவருக்கே தெரியலப்பா, லேட்டரா அவரோட சர்க்கியூட் பயங்கரமா பிளே பண்ணணும். அவர் இன்வென்ட் பண்றப்ப அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இன்வென்ட் பண்றாரு. ஆனா லேட்டரா இந்த பிரிட்ஜுங்கிற சர்க்கியூட், வீஸ்டோன் பிரிட்ஜுங்கிற இந்த சர்க்கியூட் எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் சர்க்கியூட் டிசைன் இருக்கும் அங்கெல்லாம் பிளே பண்ணும். இது இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. இன்னைக்கெல்லாம் அப்படிதான் இருக்கு. நீ ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை வாங்கி பார்த்தேன்னா அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல இல்ல பிகினிங் ஆஃப் சர்க்கியூட்ல கண்டிப்பா இவரோட இந்த அப்பியரன்ஸ் இருக்கும், இவர் சொல்ற அந்த சர்க்கியூட். வீஸ்டோனுக்கே தெரியாது நம்ம டிசைன் பண்ண இந்த நெட்வொர்க் இவ்வளவு பாப்புலர் ஆகுமா அப்படின்னு அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவருக்கு தெரியாது, அவர் சும்மா தான் பண்றாரு. பட் இன்னைக்கு பாப்புலர் ஆயிடுச்சு. நான் டிசைன் பண்ணிருக்கிற சில எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ்ல சென்சார் யூஸ் பண்ற சிச்சுவேஷன் வருதுன்னா, சென்சார்ல இருந்து கலெக்ட் பண்ற டேட்டாஸ் ரொம்ப மைனூட்டா இருக்கிறதுனால அந்த டேட்டாவை இவர் சொல்ற சர்க்கியூட்ல கொடுத்து ப்ராசஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் ஃபர்தரா மேஜர் டிசைனுக்கு எடுத்துட்டு போவாங்க. நான் இப்படி இந்த இடத்துல இவரோட சர்க்கியூட்டை யூஸ் பண்ணுவேங்கிறது இவருக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்றேன். இவர் கண்டுபிடிக்கிறப்ப அந்த பிளான் எல்லாம் பண்ணல. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது இல்லாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு இது என்ன ஆயிடுச்சுன்னா உள்ள இன்வால்வ் ஆயிடுச்சு. அதனாலதான் 12th சிலபஸ்ல உனக்கு இந்த சர்க்கியூட் பத்தி பேசுறாங்க, இந்த சர்க்கியூட்டோட இம்பார்ட்டன்ஸை பத்தி ஸ்லைட்டா எடுத்துட்டு வராங்க. இல்லைன்னா இது இங்க வைக்கணும்னு அவசியம் இல்லை.
நீ ஹையர் ஸ்டடீஸ்ல எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் இந்த சர்க்கியூட் வரும். அங்க யாரும் சொல்லி தர மாட்டாங்க. நீ இந்த சர்க்கியூட் வீஸ்டோன் பிரிட்ஜ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு இப்ப டெவலப் ஆகுற கீ பாயிண்ட்ஸை வச்சு அங்க ப்ளே பண்ணிக்கிறோம். அங்க அதுக்கப்புறம் அப்டேட் இருக்கும், நிறைய பிரிட்ஜ் ரிலேட்டடான அப்டேட் இருக்கும். இதை வேற சில அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றது எப்படிங்கிற அப்டேட் இருக்கும். இன்னும் வேற வேற எப்படி எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானும் போயிட்டு தான் இருக்கு. அதுல நானும் ஒரு பிளான் என்ன பண்ணிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணி என்னோட சர்க்கியூட்ஸ்லயும் யூஸ் பண்ணிருக்கேன். அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சர்க்கியூட் தான் இந்த பிரிட்ஜ். இப்ப நம்ம சிலபஸ்க்குள்ள போயிருக்கு. நம்ம சிலபஸ் படி அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் இந்த சர்க்கியூட்டை வச்சு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முதல்ல பிரிட்ஜுங்கிற இந்த சர்க்கியூட்டை டிரா பண்ணணும். இதுல 2 செக்மெண்ட் இருக்குப்பா, 2 நெட்வொர்க் வரும். ஒரு நெட்வொர்க்ல 2 ரெசிஸ்டார் இருக்கும். இது பி அண்ட் கியூ இப்படி டிரா பண்ணும். அப்புறம் கீழே ஒரு 2 ரெசிஸ்டார் டிரா பண்ணும், ஆர் அண்ட் எஸ். இதை இப்படி டிரா பண்ணும். நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க, PQRS இப்படியே எழுதிட்டே வந்துடும். அப்படி போகாது. மேல ஒரு ட்ராக் கீழே ஒரு ட்ராக்னு போகும். ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இந்த நெட்வொர்க்கையும் எண்ட் டு எண்ட் ஒரு கால்வனாமீட்டர் மூலியமா கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு இடத்தையும் இன்னொரு இடத்தையும் எண்ட் டு எண்ட் கனெக்ட் பண்ணா அதை தான் பிரிட்ஜ்னு சொல்லுவோம். அதனாலதான் இதை பிரிட்ஜ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கால்வனாமீட்டர் கரண்ட்டை மெஷர் பண்ற ஒரு பேசிக் டிவைஸ், கரண்ட்டை சென்ஸ் பண்ணி காமிக்கிற ஒரு பேசிக் டிவைஸ் தான். இந்த டிவைஸை டிசைன் பண்றப்ப டிசைன் ஃபேக்டர்ஸ்னால இந்த டிவைஸுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். நிறைய புக் அந்த ரெசிஸ்டன்ஸை R∗G அப்படிங்கிற சிம்பல்ல டினோட் பண்ணிருக்கோம். நான் அந்த ரெசிஸ்டன்ஸை கேபிட்டல் Gங்கிற சிம்பல்லே எடுத்துக்கிறேன். இல்லையா, இந்த சிம்பல்ல எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஸோ கால்வனாமீட்டர்னு இண்டிகேட் பண்றதுக்கும் நான் கேபிட்டல் G தான் எடுத்திருக்கேன். கால்வனாமீட்டரோட ரெசிஸ்டன்ஸுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா கேபிட்டல் Gங்கிற சிம்பல் தான் ஆஃபர் பண்ணிருக்கேன். தென் பிரிட்ஜ் வேலை செய்யணும், சர்க்கியூட் வேலை செய்யணும். சர்க்கியூட் வேலை செய்யணும், ஒரு பேட்டரி வேணும். இங்க நான் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கிறேன், பேட்டரியை வீணு டினோட் பண்றேன். தென் இந்த 4 ரெசிஸ்டார்ல எது அன்னோன்னு ஃபைனலைஸ் பண்ணும். நான் இதை அன்னோன்னு சொல்றேன், அப்ப இதை தான் கண்டுபிடிக்கணும். இதை கால்குலேட் பண்ணணும்னா இதெல்லாம் நோனா இருக்கணும். எப்ப நீங்க இதை அன்னோன்னு சொல்லிட்டீங்களோ அப்ப இதெல்லாம் நோன் ரெசிஸ்டன்ஸ். இதோட வேல்யூ எல்லாம் நம்மளுக்கு ஃபெமிலியரா இருக்கும், இன்க்ளூடிங் கால்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஃபெமிலியரா இருக்கும். இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? வீஸ்டோன் என்ன சொல்றாருன்னா கிர்ச்சாஃப் லாவை அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கணுங்கிறாரு. அதனால வீஸ்டோன் பிரிட்ஜை நாம அப்ளிகேஷன் ஆஃப் கிர்ச்சாஃப் லான்னு கூட சொல்லலாம். ஒரு டைம் NCERT எக்ஸாம்ல அப்ளிகேஷன் ஆஃப் கிர்ச்சாஃப் லா அதை பத்தி எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் மேக்சிமம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லாவே செகண்ட் லாவே எழுதிருக்காங்க. அப்ப அது தப்பு தானே. அப்ளிகேஷன்னா என்ன, அதை எங்க அப்ளை பண்றோமோ அந்த இடத்த அப்ளிகேஷன் சொல்றோம். அப்ப கிர்ச்சாஃப் லாவை வீஸ்டோன் பிரிட்ஜ்ல அப்ளை பண்றதுனால வீஸ்டோன் பிரிட்ஜை நம்ம என்ன சொல்லலாம், அப்ளிகேஷன் ஆஃப் கிர்ச்சாஃப் லான்னு சொல்லலாம். இப்ப நம்ம இங்க கிர்ச்சாஃப் லாவை தான் அப்ளை பண்ண போறோம். அதனால நம்ம ஒரு 2-3 கிளாஸுக்கு முன்னாடி படிச்ச கிர்ச்சாஃப் லா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ரீவைண்ட் ஆகும். பழசெல்லாம் என்ன ஆயிரும்னா ஞாபகம் வந்துடும். கிர்ச்சாஃப் லாவை அப்ளை பண்றதுன்னா நேம் பண்ணுங்க சர்க்கியூட்டுக்கு. நான் இந்த இடத்த A, இந்த இடத்த B, இது C, இது D நேம் பண்ணிக்கிறேன். ஆல்சோ கரண்ட்டை மார்க் பண்ணுங்க. பேட்டரியில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட் ஐன்னு எடுத்துக்கிறேன். இது I1 மார்க் பண்றேன், இது I2 மார்க் பண்றேன். கால்வனாமீட்டர் கரண்ட் IG மார்க் பண்றேன், இது I3 மார்க் பண்றேன், இது I4 மார்க் பண்றேன். நான் என்னோட சாய்ஸுக்கு தான் மார்க் பண்ணிருக்கேன். நீ முடிஞ்ச வரை இதே மாதிரி மார்க் பண்ணு, மாத்தி பண்ணாத. மாத்தி பண்ணலாம் பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி ஈக்குவேஷன்லயும் மாறும், ஆன்சர் மாறாதான் ஈக்குவேஷன்ஸ் மாறும். நீ புத்திசாலித்தனமா கரண்டோட சிம்பலை மாத்திட்டேன்னா ஈக்குவேஷன்லயே அதே மாதிரி மாத்தணும். மாத்தி ஃபைனல் ஆன்சரை கரெக்டா எடுத்துட்ட. கரெக்ட் பண்ற டீச்சர் புத்திசாலியா இல்லைன்னா சிக்கல் வரும், ஏதோ தப்பா எழுதிருக்கேன்னு அடிச்சு வச்சிருவாங்க. அதனால நீ பெட்டர் என்ன பண்ணு, நீ எதையும் மாத்தாத, அவங்களையும் குழப்பாத. இல்ல அந்த டீச்சர் புத்திசாலியா இருக்கணும், அப்ப கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவாங்க. இப்படி யோசிச்சு பாரு, நீ இஷ்டத்துக்கு கரண்ட்டை போட்டுட்டு நோட்ஸ்ல இருக்கிற மாதிரி ஈக்குவேஷனை மக்கப் பண்ணி எழுதிட்ட. அப்ப புத்திசாலி டீச்சர் திருத்தினா என்ன பண்ணுவாங்க, என்னடா தப்பு தப்பா பண்ணிருக்கான்னு அடிச்சு வச்சிருவாங்க. நீ அதனால எதையும் சொதப்பாத. நான் சொல்றது நல்லா படிக்கிற பசங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. இப்ப சொல்றதெல்லாம் அவன் ஈஸியா பண்ணிடுவான். ஆவரேஜா இருக்கிறவங்க, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறவங்க எல்லாம் எதையும் சொதப்பாம இதே மாதிரி டிராப் பண்ணிட்டு இதுல கிர்ச்சாஃப் கரண்ட் லாவையும் வோல்டேஜ் லாவையும் நான் சொல்ற ஜங்ஷன் அண்ட் லூப்ல அப்ளை பண்ண ஆன்சர்.
நான் இப்ப ஜங்ஷன் பி எடுக்கிறேன். இந்த ஜங்ஷன்ல கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்ளை பண்ண போறோம். கிர்ச்சாஃப் கரண்ட் லாவோட ரூல் என்ன? உள்ள என்ட்ரி ஆகிற கரண்ட் பிளஸ், வெளியே போற கரண்ட் மைனஸ். அப்ப ஜங்ஷன் பி குள்ள என்ன கரண்ட் போகுது? I1. அப்ப அது பிளஸ். ஐஜியும் I3 என்ன ஆகுதுன்னா வெளியே போகுது. அப்ப அது மைனஸ். அப்ப I1 வந்து பிளஸ், IG I3 மைனஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 0. இது ஈக்குவேஷன் 1. அடுத்து ஜங்ஷன் D ல கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்ளை பண்ணுங்க. ஜங்ஷன் D ல என்னென்ன கரண்ட் உள்ள போகுதுன்னு பாருங்க. I2 உள்ள வருது ஜங்ஷனுக்குள்ள, ஐஜியும் உள்ள வருது. அப்ப I2வும் ஐஜியும் பிளஸ். எது வெளியே போகுதுன்னா I4. அப்ப மைனஸ் I4 இஸ் ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 2. இப்போ உனக்கு ஒரு சந்தேகம் வரும், நீங்க ஏன் இந்த ஜங்ஷன் எடுத்தீங்க, இதை எடுக்க கூடாதா அப்படின்ட்டு. தாராளமா எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா நீ ஃபைனல் ஆன்சரை அச்சீவ் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் நிறைய வரும், கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் லென்த்தியா போகும், கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப எந்த மாதிரியான ஜங்ஷன்ஸ் எடுத்தா, எந்த மாதிரியான லூப் எடுத்தா ஃபைனல் ஆன்சரை குவிக்கரா அசஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஜங்ஷன்ஸ் நான் எடுத்தேன். இப்ப அடுத்த சந்தேகம் வரும், இதை எப்படி கண்டுபிடிக்கும்? ட்ரையல் அண்ட் எரர் தான். எல்லா பாசிபிலிட்டிஸ்லயும் சால்வ் பண்ணி பார்த்திருப்பாங்க, எது சிம்பிளா இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. அப்ப டிஸ்பிளே பண்ணதை எடுத்துட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணா போதும். ஸோ இந்த ரெண்டு ஜங்ஷன்ல நான் கரண்ட்ல அப்ளை பண்ணிருக்கேன். அடுத்து லூப் சூஸ் பண்ண போறேன். லூப் ABDA இதுல கிர்ச்சாஃப் வோல்டேஜ்ல அப்ளை பண்ண போறேன். அதாவது இந்த லூப் ABDA லூப்ல பொறுத்தவரை ரெண்டு பார்ட் இருக்குப்பா. லெப்ட் சைட்ல நம்ம கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் ப்ராடக்ட் பண்ணி எழுதுவோம், ரைட் சைட்ல பேட்டரி எழுதுவோம். ஸோ அந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணுங்க. அப்ப ஏல இருந்து பிக்கு போறப்ப கரண்ட் I1, ரெசிஸ்டன்ஸ் என்னதுன்னா P. அப்ப இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண I1 Pன்னு வந்துடும். இந்த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எழுதுறப்ப நம்ம என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணும்? நம்ம விரலுக்கு ஃபேவரா கரண்ட் டைரக்ஷன் வருதான்னு பார்க்கணும். விரலுக்கு ஃபேவரா கரண்ட் டைரக்ஷன் வந்தா பிளஸ், அன்ஃபேவரா வந்தா மைனஸ். அப்ப I1 விரலுக்கு ஃபேவரா தான் வருது, அப்படின்னா பிளஸ். அப்ப பிளஸ் I1 P. பில இருந்து டிக்கு வரப்ப கரண்ட் IG, ரெசிஸ்டன்ஸ் G. IG என் விரலுக்கு ஃபேவரா தான் வருது, அப்ப பிளஸ் IG. டில இருந்து ஏக்கு போறப்ப கரண்ட் I2, ரெசிஸ்டன்ஸ் R. அப்ப ப்ராடக்ட் I2 Rன்னு வந்துடும். என்னோட விரலுக்கு அன்ஃபேவரா கரண்ட் வருது, அப்ப மைனஸ் I2 R. ஸோ லெஃப்ட் சைடு ஓவர். நெக்ஸ்ட் ரைட் சைடு. ரைட் சைட்ல பேட்டரி இருந்தா அதை எழுதணும். பேட்டரி இந்த லூப்ல எதுவும் இல்லை, அதனால நான் 0ன்னு போடுறேன். இது ஈக்குவேஷன் 3. கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாவை பொறுத்தவரை லெஃப்ட் சைட்ல கரண்ட், நம்மளோட விரல், ரெசிஸ்டன்ஸ், இதை மூணையும் பார்க்கணும். ரைட் சைட்ல விரலையும் பேட்டரியோட பொலாரிட்டியும் பார்க்கணும். நம்ம டிராவல் பண்ணி போறப்ப நம்மளோட விரல் பேட்டரியோட மைனஸை பார்த்தா பிளஸ்ன்னு சொல்லியிருக்கேன், பிளஸ் பார்த்தா மைனஸ்ன்னு சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணும். இங்க பேட்டரி எதுவும் இல்லை, அதனால 0 போட்டலாம். நெக்ஸ்ட் என்ன, நான் அடுத்த லூப் சூஸ் பண்றேன். லூப் BCDB. இந்த லூப் எடுத்து கிர்ச்சாஃப் வோல்டேஜ்ல அப்ளை பண்ண போறேன். அதாவது BCDB என்ன வரும்? பில இருந்து சி போறப்ப கரண்ட் I3, ரெசிஸ்டன்ஸ் Q. அப்ப ப்ராடக்ட் எனக்கு என்ன ஆயிரும்னா I3Q வந்துடும். சில இருந்து டி போறப்ப I4S. I4 என்னோட விரலுக்கு ஆப்போசிட்ல வருதுனால மைனஸ் I4S வந்துடும். அடுத்து டில இருந்து பிக்கு போறப்ப IG இன்டூ G. ஐஜியும் என்னோட விரலுக்கு ஆப்போசிட்ல வருதுனால மைனஸ்ல வந்துடும். இஸ் ஈக்குவல் டு பேட்டரி. இந்த லூப்லயும் எந்த பேட்டரியும் இல்லை, அதனால 0 போட்டேன், which is equation 4. இப்ப இந்த இடத்துல நான் பேலன்ஸ்டு கண்டிஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை உள்ள எடுத்து வரேன். அப்படின்னா என்னன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்டர் பேலன்ஸ்டு கண்டிஷன் கால்வனோமீட்டர் கரண்ட் 0 ஆயிடும். இந்த பாயிண்ட் என்ன சொல்ல வருதுன்னு கடைசியா பார்ப்போம். இப்ப கால்வனோமீட்டர் கரண்ட் 0ன்னு இதுல ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணா இந்த போர்ஷன் 0 ஆயிடும். I3 அங்கிட்டு கொண்டு வந்துட்டா I1 is equal to I3. கால்வனோமீட்டர் கரண்ட் 0ன்னு போட்டுட்டு I4 அங்கிட்டு கொண்டு போயிட்டா I2 is equal to I4. கால்வனோமீட்டர் கரண்ட் 0ன்னு போட்டுட்டு I2R அங்கிட்டு கொண்டு போயிட்டா I2R பிளஸ்ல வந்துடும். அப்ப I1P is equal to I2R. கால்வனோமீட்டர் போர்ஷன் 0ன்னு போட்டா இந்த I4S அங்கிட்டு போயிடும். அப்ப I3Q is equal to I4S. கிளியரா? இது அப்படியே டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா என்ன ஆகும்? I1P by I3Q is equal to I2R by I4S. I1 I3 கேன்சல், ஏன்னா ரெண்டு ஈக்குவல். I2 I4 கேன்சல், ஏன்னா அது ரெண்டு ஈக்குவல். அப்ப P by Q will become as R by S. இப்ப PQR
நம்ம சர்க்கியூட் படி நோன், எஸ் அன்னோன். அப்ப இந்த 3 நோன் வேல்யூஸை வச்சு இந்த அன்னோன் என்ன பண்ணலாம், ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுக்கு சர்க்கியூட் என்ன ஆயிருக்கும்னா பேலன்ஸ் ஆயிருக்கு. அப்ப பேலன்ஸ்டு கண்டிஷன்னா என்ன, தியரியா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். இப்ப இந்த பாயிண்ட்ல உள்ள பொட்டன்சியல் விபி, இந்த பாயிண்ட்ல உள்ள பொட்டன்சியல் விடி, இந்த ரெண்டு பொட்டன்சியலும் ஈக்குவலா இருக்கணும். அதுதான் பேலன்ஸ்டு கண்டிஷனுக்கான. பொட்டன்சியல் ஈக்குவலா இருந்தா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் என்னப்பா ஆகும், ஜீரோன்னு. கரெக்ட் தானே? இது ரெண்டுமே 5 வோல்ட்னா கழிச்சா என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். நாம ஓம்ஸ்லா படிக்கிறப்ப மொக்கையெல்லாம் படிக்கல, எலாபரேட்டா டீடைல்டா படிச்சு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கு. ஓம்ஸ்லாவோட பேசிக் ஃபார்முலா அப்பியரன்ஸ் I டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V. இதுல ஐங்கிறது கரண்ட், விங்கிறது யாருப்பா, பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் டூ எண்ட்ஸ் ஆஃப் தி கண்டக்டர்னு தெளிவா படிச்சிருக்கும். நவ் தி பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் டூ எண்ட்ஸ் என்னவா இருக்கு, ஜீரோவா இருக்கு. அப்படி ஜீரோனா கரண்ட் என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். அதனாலதான் பேலன்ஸ்டு கண்டிஷன்ல, அதாவது விபியும் விடியும் ஈக்குவலா இருக்கிறப்ப இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன ஆகுது, ஜீரோ ஆகுது. அதை தான் நான் இங்க எழுதிருக்கேன். அப்ப எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் தியரியா கேட்கிறப்ப இதெல்லாம் எழுதிட்டு இங்க வரப்ப அண்டர் பேலன்ஸ்டு condition the potential at B and D are equal, so potential difference becomes zero, which means according to Ohm's law current on galvanometer will become zero அப்படின்னு சொல்லிட்டு இது அப்டேட் பண்ணா ஃபைனல் ஆன்சர். இது தியரிக்கு ஓகே. ரியல் டைம்ல யோசிப்போம். ரியல் டைம்ல பேலன்ஸ்டு கண்டிஷன் என்ன. இப்ப லேப்ல நீ இந்த செட்டப்பை ரெடி பண்ணிட்ட, கால்வனோமீட்டர் ஜீரோ ரீடிங் காமிச்சிருச்சுன்னா அப்ப நீ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி எது அன்னோனா அதை கால்குலேட் பண்ணு. நம்மளோட பேட் லக்கு கால்வனோமீட்டர் ஜீரோவை காமிக்கணும், ஒரு மாதிரி நீடில் இப்படி டிஃப்ளெக்ட் ஆகி நிக்குது. அப்ப என்ன பண்ணும், அப்ப எப்படியாவது ஜீரோ வர வைக்கணும். எப்படி வர வைக்கிறது, யாரையாவது வேரி பண்ணும். இப்ப இதெல்லாம் நோன் தானே சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 10 ஓம் ரெசிஸ்டாரா இருக்கு பி, நீங்க ஒரு வேரியபிள் போட்டிருக்க, அப்ப 10க்கு பதில் 12 டேன் பண்ணி பாக்குற. டேன் பண்றப்ப நீடில் இப்படி இருக்கிறது இன்னும் டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படின்னா உனக்கு என்ன ஐடியா கிடைச்சிரும், ரைஸ் பண்ணக்கூடாது, டவுன் பண்ண ஐடியா கிடைச்சிரும். டவுன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது கால்வனோமீட்டர் ரீடிங்க ஜீரோ ஆகும். பேட் லக்கு உன்கிட்ட வேரியபிள் இல்ல, அப்ப நிறைய ரெசிஸ்டார் வாங்கிக்க, ரீப்ளேஸ் பண்ணிப்பாரு. இங்க 10 இருக்கா, தூக்கிட்டு 15 போட்டுப்பாரு, அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிப்பாரு. இல்லையா இவங்களோட ஏதாவது ஒரு ரெசிஸ்டார சீரிஸ் ஆர் பேரலல் பண்ணிப்பாரு. நீ இங்கதான் பண்ண அவசியம் இல்லை, இவன்ட்ட கூட பண்ணலாம். எஸ் அப்படியே இருக்கட்டும், இதோட ஒரு ரெசிஸ்டார பேரலல் பண்ணா இந்த ஆம்ல ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஈக்குவலன்ட் மாறும், சீரிஸ் பண்ணாலும் மாறும். So we can adjust the known values or unknownல ஏதாவது அடிஷனலா இன்க்ளூட் ஆர் எக்ஸ்க்ளூட் பண்றது. அதன் மூலியமா கால்வனோமீட்டர் ரீடிங்க நம்ம ஜீரோ ஆக்கிட்டா பிராக்டிக்கலா, அப்ப நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், வாட் எவர் யூ வாண்ட் கால்குலேட் பண்ணி. இப்ப பிராக்டிக்கலா எப்படி ஜீரோ வர வைக்கிறதுங்கிறதே யோசிக்கணும். தியரிட்டிக்கலா எழுதுறப்ப அதோட எக்ஸ்பிளனேஷனையும் கரெக்டா என்ன பண்ணணும். இப்ப இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்க போறோம். 2 ஸ்டைல் தான் மொத்தம். 10 ப்ராப்ளம் 2 ஸ்டைலுக்குள்ள கவர் ஆகும். ஒரு ஸ்டைல் அவங்களே வீஸ்டோன் பிரிட்ஜ்னு சொல்லிடுவாங்க, இன்னொரு ஸ்டைல் அவங்க சொல்ல மாட்டாங்க. நாம சர்க்கியூட்டை பார்த்து இதுக்குள்ள வீஸ்டோன் பிரிட்ஜ் ஒளிஞ்சுகிட்டு இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஓகேவா, அவ்வளவுதான். 10 ப்ராப்ளத்துல எல்லாமே என்ன கவர் ஆயிடும். இந்த 10 போதும். ஆல்மோஸ்ட் இது மாதிரியே தான் உனக்கு வந்துச்சுன்னா இதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகும். டிமாண்ட் வேணா ஸ்லைட்டா என்ன ஆகும்னா மாறும், வேற எதுவும் சேஞ்ச் ஆகும். மற்றபடி இது சிம்பிள் தியரிப்பா. தியரி எக்ஸாம்ல இந்த தியரி கொஸ்டின் வந்துருச்சு, தப்பு இல்லாம எழுதிடு. ஓகே, இதுவே தப்பா இருந்தா நிறைய டீச்சருக்கு ரொம்ப கோவம், ஃபெயில் ஆக்கி விட்டாலும் விட்டுருவாங்க. நல்லா கரெக்டா எழுதி. இதுல நிறைய சொதப்புறாங்க. இங்க இஷ்டத்துக்கு I1 I2 I3 போட்டு ஈக்குவேஷன் இந்த மாதிரி எழுதலாம். நீ இப்ப இந்த இடத்துல I2 இந்த இடத்துல I1 போட்டா இங்கேயும் மாறணும்ல, அதை கரெக்டா மாத்து. இல்லையா வரைஞ்ச நெட்வொர்க்கு வரைகிற நெட்வொர்க்கை ஒழுங்கா வரைஞ்சிட்டா ஈக்குவேஷன் என்ன ஆகாது, மாறாது, நோட்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எழுதிட்டு என்சிஆர்டி புக்ல இது R1 R2 R3 R4ன்னு இருக்கும், அப்படியே நீ போட்டுக்கலாம். நான் அப்படி யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன், PQRS தான் எடுத்துக்குவேன். ஏன்னா வீஸ்டோன் உண்மையிலுமே PQRS தான் எடுத்துக்கிட்டாரு. அப்படி எடுத்துக்கிறதா நம்மளுக்கு நல்லது, மீட்டர் பிரிட்ஜ் படிக்கிறப்ப கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன். ஓகே, இதுல இப்ப நல்லா அந்த திக்கா ஒரு நோட்ஸ் இருக்குல்ல, ப்ராப்ளம் நோட்ஸ், அந்த ப்ராப்ளம் நோட்ஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 51 எடுங்க.
கண்டுபிடி. The resistance of the four arms P, Q, R and S in a Wheatstone bridge are 10 ohm, 30 ohm, 30 ohm and 90 ohm respectively. The EMF and the internal resistance of the cell are 7 volt and 5 ohm respectively. If the galvanometer resistance is 50 ohm, the current from the cell will be. இந்த கொஸ்டின்ல அவங்களே வீஸ்டோன் பிரிட்ஜ்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நீ வீஸ்டோன் பிரிட்ஜுக்கான சர்க்கியூட் போட்டுரு. மேல் சைடு போற 2 ரெசிஸ்டாருக்கு நாம வச்ச பேர் வந்து PQ, கீழ் சைடு போறது RS. ஸோ பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கு விச் இஸ் 7 வோல்ட்டுங்கிறாங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 5 ஓம்ங்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக் இதை பத்தி படிச்சிருவோம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா என்னங்கிறது. அது வரையும் ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணது அக்கௌண்டபிளா வச்சுக்கோ. கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 50 ஓம்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரியில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட் கேட்டிருக்காங்க. 4 ஆமோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க 10, 30, 30, 90. அப்ப நீ எப்படி எழுதணும்? இது 10 ஓம், இது 30 ஓம், அடுத்த 30 நீ இங்க எழுதணும், அப்புறம் 90 இங்க எழுதணும். நிறைய பேர் இப்படி எழுதுவோம், அப்படி கிடையாது. டிசைன் எப்படி இருக்கு? இப்படி இப்படின்னு இருக்கு. அப்ப 10, 30, 30, 90 இப்படிதான் எழுதணும். இப்ப இது பேலன்ஸ் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுங்க. பேலன்ஸ்டு கண்டிஷனுக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஃபார்முலா என்னப்பா? P/Q is equal to R/S. P இருக்க வேண்டிய இடத்துல 10 ஓம், Q இருக்க வேண்டிய இடத்துல 30, R இருக்க வேண்டிய இடத்துல 30, S இருக்க வேண்டிய இடத்துல 90. சால்வ் பண்ணா 1/3 is equal to 1/3 வரும். அப்ப லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவலா இருக்குன்னா பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா கால்வனோமீட்டர்ல ஃப்ளோ ஆகுற கரண்ட் 0. நான் ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். கரண்ட் எலக்ட்ரிசிட்டில ஒரு ஆம் வழியா ஃப்ளோ ஆகுற கரண்ட் 0னா அந்த ஆம் என்ன பண்ணு, தடையுமே தெரியாம அழிச்சிரு, எரேஸ் பண்ணு, எவிடன்ஸே இல்லாத மாதிரி எரேஸ் பண்ணிடு. அங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த இண்டிகேஷனே இருக்கக்கூடாது. நான் ஏன் இவ்வளவு அழுத்தி அழுத்தி சொல்றேன்னா, நிறைய பேர் எரேஸ் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டுருவோம். அப்படி கோடு போட்டா அது ஒயரை மீன் பண்ணும். அப்ப டோட்டலா மீனிங்கே மாறிடும். அது தப்பு. அதனால கம்ப்ளீட்டா என்ன பண்ணிரு, எரேஸ் பண்ணிரு. எரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டா இது சிம்பிள் சர்க்கியூட்டா மாறும். பாருங்களேன், இது பயங்கர சிம்பிளா இருக்கும். இந்த 2 ரெசிஸ்டார் எப்படி இருக்கு? சீரீஸ்ல இருக்கு. அப்ப ஆட் பண்ணி நீங்க 40 ஓம்னு எழுதிருங்க. அடுத்து இந்த 2 ரெசிஸ்டார் எப்படி இருக்கு? சீரீஸ்ல இருக்கு. அப்ப ஆட் பண்ணி 120 ஓம்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் இதோட பேட்டரி 7 வோல்ட் கனெக்ட் ஆயிருக்கு வித் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 5 ஓம். இந்த 2 ரெசிஸ்டார் எப்படி இருக்கு? பேரலா இருக்கு, கிளியரா தெரியும். பேரலல் பண்ணா 40யும் 120 பேரலல் பண்ணா உங்களுக்கு 30 ஓம் வரும். அந்த சால்விங்லாம் நீ பாத்துக்கலாம். பேட்டரி எவ்வளவு அப்படின்னா 7 வோல்ட், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 5 ஓம். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? சிங்கிள் பேட்டரி வந்துட்டதுனால கரண்ட் கண்டுபிடிக்கும். கரண்ட் டெலிவர்ட் பை பேட்டரி இஸ் ஈக்குவல் டு என்னப்பா ஃபார்முலா ஓம்ஸ்ல? அப்படி பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ் வீன்னு சொல்லாத, தப்பு இல்ல. அடுத்த கிளாஸ்ல, அதாவது நெக்ஸ்ட் வீக் சண்டே வரப்ப கன்ஃபியூஸ் ஆகும். நீ பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டேன்னா நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் உனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. உன் ஸ்கூல்ல குழப்புவாங்க. பேட்டரி வரப்ப மட்டும் நீ ஸ்டைல மாத்திக்கோ. நான் சொல்ற மாதிரி பண்ணிடு. பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ், பேட்டரி 7, ரெசிஸ்டன்ஸ் 30 தான். பட் இந்த பேட்டரியில இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அது அக்கௌண்டபிள். ஸோ 35ன்னு எழுதிக்கலாம். அப்போ 1/5, 1/5னா 0.2 ஆம்பியர். பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னாலும் நான் அதே தான் எழுத போறேன். நீ VRன்னு ஃபார்முலா மாதிரி எழுதாது, ஸ்ட்ரைட்டா நம்பர்ஸ் போட்டு போயிரு. அதான் நல்லது. சிம்பிளா மாறும்பா. வீஸ்டோன் பிரிட்ஜே சிம்பிள் தான். ஓகேவா? அதனாலதான் எல்லாரும் அதை பயன்படுத்துறாங்க நிறைய இடத்துல. அந்த நிறைய இடங்கள் எப்படி இருக்கும், அதை எப்படி எல்லாம் மாடிஃபை பண்ணலாம், அதெல்லாம் நாம என்ன பண்ண முடியாது. இந்த நாலேஜ், உனக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு யோசிக்க முடியாது. அதெல்லாம் நீ ஹையர் ஸ்டடிஸ்ல பாரு. இப்போ உனக்கு என்னோட பொறுப்பு என்னன்னா, வீஸ்டோன் பிரிட்ஜ்னு சொல்ற சர்க்கியூட்டை எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்க சொல்லாததை வீஸ்டோன் பிரிட்ஜ்னு கண்டுபிடிச்சு எப்படி ஹேண்டில் பண்றது, அதுல என்னென்ன வெரைட்டிஸ் கொடுக்க முடியும். சும்மா 2 ப்ராப்ளம் நடத்திட்டு அப்படியே இல்லாம எல்லா ஸ்டைல்லையும் டீச் பண்ணிடலாம்னு ஒரு பிளான். அவ்வளவுதான். பேலன்ஸ் ஆகிற வீஸ்டோன் பிரிட்ஜ் ஓகே. பேலன்ஸ் ஆகாத வீஸ்டோன் பிரிட்ஜ் எப்படி சால்வ் பண்ணும்?
அதையும் சேர்த்து படிச்சிடலாங்க. டிக் பண்ணிருங்க. 51 ஓவர். அடுத்து வந்து 52 எடுங்க. 3 ரெசிஸ்டன்சஸ் PQR and PQR each 2 ohm and an unknown resistance S form the 4 amps of Wheatstone bridge circuit. When a resistance of 6 ohm is connected in parallel to S, the bridge get balanced. What is the value of S? ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் பா இது என்னைய பொறுத்தவரை. முதல்ல அவங்க வீஸ்டோன் பிரிட்ஜ்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க சொன்ன மாதிரியே நான் வீஸ்டோன் பிரிட்ஜை ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிடுறேன். இந்த சர்க்கியூட்ல PQR 3 ரெசிஸ்டன்ஸுமே 2 ஓம்ட்டாங்க. இது P, இதுவும் 2 ஓம், Q இதுவும் 2 ஓம், இது R இதுவும் 2 ஓம். S வந்து அன்னோன். இப்ப சர்க்கியூட் பேலன்ஸ் ஆகல. ஆனா என்ன பண்றாங்கன்னா இவங்க பேலன்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த எஸ்ஸோட ஒரு 6 ஓமா பேரலா போட்டாங்க. போட்டவனே பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. நீங்க 6 ஓம் கனெக்ட் பண்ண உடனே பேலன்ஸ் ஆயிடுச்சுல. அப்ப பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா பேலன்ஸ்டு கண்டிஷனுக்கான ஃபார்முலா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ஃபார்முலா? P/Q is equal to RT. P இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா 2 ஓம். Q இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா 2 ஓம். R இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா 2 ஓம். S இருக்க வேண்டிய இடத்துல இந்த 2 ரெசிஸ்டார் எப்படி இருக்குன்னா பேரலா இருக்கு. 2 ரெசிஸ்டார் பேரலா இருந்தா ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சா இங்க ஃபில் பண்ணுங்க. 1/RP is equal to 1/R1 plus 1/R2. கிராஸ் பண்ணா S plus 6 divided by 6S. இதுல இருந்து RP கண்டுபிடிச்சா 6S divided by 6 plus S ன்னு வந்துரும். இந்த 2 ரெசிஸ்டார் பேரலா இருக்கு. S இருக்க வேண்டிய லொகேஷன்ல இந்த 2 பேர் பேரலா இருக்காங்க. ஈக்குவலண்டா கண்டுபிடிச்சாச்சு. அதை இங்க ஃபில் பண்ணிருங்க. 6S divided by 6 plus S மேல போயிடும். இந்த 2 கேன்சல், 6 2 கேன்சல் பண்ணா 3 ஆயிரும். கிராஸ் பண்ணா 3S is equal to 6 plus S. இதை இங்கிட்டு கொண்டு வந்துட்டா 2S is equal to 6. இதுல இருந்து S கண்டுபிடிச்சா 3 ஓம். இதான் நான் இதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தியரி நடத்துறப்ப சொன்னேன். பேலன்ஸ் ஆயிருச்சுன்னா ஓகே, ஆகலைன்னா ஆக வைக்கணும். ஆக வைக்கணும்னா நம்மள்ட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை வேரி பண்றது. வேரி பண்ண முடியலையா? பேரலல் சீரிஸ்னு போட்டா வேரி ஆகும். எங்க வேணாலும் எதை வேணாலும் பேரலல் பண்ணலாம், சீரிஸ் பண்ணலாம். யோசிக்கணும். செய்யறப்ப அந்த யோசனை எல்லாம் வரும். படிக்கிறப்ப வராது. படிக்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ரியாக்ட் பண்ணா முடிச்சாச்சு. செகண்ட் கொஸ்டின் ஓவர். தேர்ட் கொஸ்டின் 53 எடுங்க. Find the equivalent resistance between the point A and B for the circuit shown. இந்த சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா 5 ரெசிஸ்டார் இருக்கும். ஒரு பாக்ஸ் லுக்ல இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் லுக்ல இருக்கும். அஞ்சு ரெசிஸ்டார் பாக்ஸ் அப்பியரன்ஸ்ல வந்துருச்சுனாவே அது வீஸ்டோன் பிரிட்ஜ் தான். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால உனக்கு ரீட்ரா பண்ணி காமிச்சு வீஸ்டோன் பிரிட்ஜ்னு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. பாருங்களா, பாக்ஸ் 5 ரெசிஸ்டார் அப்படின்னாவே அது வீஸ்டோன். இப்ப இந்த பாக்ஸுக்கும் இந்த பாக்ஸுக்கும் காமனா இந்த ரெசிஸ்டார் இருக்கு. அந்த காமன் ரெசிஸ்டாரை நீங்க நேம் பண்ணி வெர்டிகலா டிரா பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து இங்கிட்டு ஒரு லைன் போட்டு இதை ஏ, இங்கிட்டு ஒரு லைன் போட்டு அதை பி மாறும். ஏல இருந்து சிக்கு ஒரு ரெசிஸ்டார் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப ஏ டு சி ஒரு ரெசிஸ்டார் வந்துடும். ஏல இருந்து டிக்கு ஒரு ரெசிஸ்டார் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப ஏ டு டி ஒரு ரெசிஸ்டார் வந்துடும். பி டு சி ஒரு ரெசிஸ்டார் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப பி டு சி ஒரு ரெசிஸ்டார். பில இருந்து டிக்கு ஒரு ரெசிஸ்டார் வந்துடும். பில இருந்து டிக்கு ஒரு ரெசிஸ்டார். இப்ப பாருங்க, இது யாரு? வீஸ்டோன் பிரிட்ஜ். வீஸ்டோன் பிரிட்ஜ்ல மேல் சைடு போனா பி கியூ, கீழ் சைடுல வந்தா ஆர் எஸ். பேலன்ஸ் ஆகுதான்னு வெரிஃபை பண்ணுங்க. அப்ப P/Q is equal to R/S. தான் பேலன்ஸ்டு கண்டிஷனுக்கான ஃபார்முலா. P இருக்க வேண்டிய இடத்துலயும் R தான் இருக்கு, Q இருக்க வேண்டிய இடத்துலயும் R தான் இருக்கு, R இருக்க வேண்டிய இடத்துலயும் R தான் இருக்கு, S இருக்க வேண்டிய இடத்துலயும் R தான் இருக்கு. அப்போ 1 is equal to 1ன்னு வருது. அப்படின்னா பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா கால்வனாமீட்டர் போர்ஷன் நீங்க என்ன பண்ணலாம்? தடையுமே தெரியாம அழிச்சிடலாம். ஏன்னா அதுல போற கரண்ட் 0. கால்வனாமீட்டர் போர்ஷன்ல கால்வனாமீட்டர் தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. யார் வேணாலும் இருக்கலாம். நான் கூட இருக்கலாம், நீங்க கூட இருக்கலாம். ஆனா கரண்ட் போகாது. அதனால இதை என்ன பண்ணலாம்? அழிச்சிடலாம். அழிச்சிட்டா இது சிம்பிள் சர்க்கியூட்டா மாறி. இது ரெண்டு எப்படி இருக்கு?
சீரிஸ், அப்ப 2R ஆட் பண்ணிக்கலாம். சீரிஸ்ல ஈக்குவலன்ட் இருக்கு. இது ரெண்டு எப்படி இருக்கு? சீரிஸ், அப்ப ஆட் பண்ணிக்கலாம் 2R. இந்த ரெண்டு 2R எப்படி இருக்குன்னா பேரலா இருக்கு. அப்ப ஃபைனல் ஆன்சர் R. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்றதுனால ரீட்ரா பண்ணி சொல்றேன். அடுத்தடுத்த டைம்ல நான் ரீட்ராவே பண்ண மாட்டேன். பாக்ஸ் 5 ரெசிஸ்டார்னா என்னோட லாஜிக் படி அது வீஸ்டோன் பிரிட்ஜ். வீஸ்டோன் பிரிட்ஜ்னா இந்த 4 ரெசிஸ்டார் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஈக்குவலன்ட் ரெசல்ட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்ப ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேல போகும். அப்ப இது பி, இது கியூ. அப்படியே ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழ் பகுதிக்கு வந்துடும். அப்ப இது ஆறு, இது எஸ். இது பி, இது கியூ, இது ஆறு, இது எஸ்னா இதான் யாரு? கால்வனாமெட்ரிக் போர்ஷன். அப்ப நீ எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிட்டா பாருங்க, இந்த ரெண்டு ரெசிஸ்டார் சீரீஸ்ல இருக்கும் 2R. இந்த ரெண்டு ரெசிஸ்டார் சீரீஸ்ல இருக்கும் 2R. ரெண்டு 2R பேரலல் பண்ண ஆகும். முடிஞ்சிருச்சு. இங்க இருந்தே இப்படி போயிடலாம். இது தேவை இல்ல, இப்படி வரைஞ்சு வர்றதுனால வரலாம், உன்னோட சாய்ஸ். இதுல அவங்க வீஸ்டோன் பிரிட்ஜ்னு சொல்லல. நான் சொன்ன க்ளூ படி அதை வீஸ்டோன் பிரிட்ஜ்னு புரிஞ்சுக்கிட்டு PQRS எங்க இருக்குன்னு செக் பண்ணி அதை போட்டு பேலன்ஸ் ஆகுதான்னு வெரிஃபை பண்ணி சால்வ் பண்ணு. 100% பேலன்ஸ் ஆயிடும். ஆகாமலாம் இருக்காது. இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் கெப்பாசிட்டர்லயே இருக்கும். ப்ராப்ளம் நம்பர் 25. நம்ம அந்த இடத்துல சால்வ் பண்ணிருக்க மாட்டோம். ரெஃபர் ப்ராப்ளம் நம்பர் 25 தான் போட்டுருக்கோம். இப்ப நீ இதை வச்சு அதை என்ன பண்ணிக்கலாம்? சால்வ் பண்ணலாம். செக் பண்ணி ஆயிரும். நம்மளுக்கு சிலபஸ்ல அதான் உண்டு. ஸோ அதுக்கப்புறம் ஈஸியா நடுவில் இருக்கிற போர்ஷன் அழிச்சுட்டு டீல் பண்ணும். இந்த கால்வனாமெட்ரிக் போர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு க்ளூ கூட நான் தரேன். நீ வீஸ்டோன் பிரிட்ஜ்னு கண்டுபிடிச்சிட்ட, எது கால்வனாமெட்ரிக் போர்ஷன் ஐடென்டிஃபை பண்ணும். ரெண்டு பாக்ஸுக்கும் காமனா எது இருக்கோ அது கால்வனாமெட்ரிக் போர்ஷனா மாறும். பாருங்க, இந்த பாக்ஸுக்கும் இந்த பாக்ஸுக்கும் இந்த ரெசிஸ்டார் தான் காமனா. அப்ப அவன் தான் கால்வனாமெட்ரிக் போர்ஷன். அவனை அழிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா இந்த சர்க்யூட். இப்படியும் போலாம். நீ எவ்வளவு ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். நெட்வொர்க் அனாலிசிஸ்னாவே ஸ்மார்ட் ஒர்க் தான். அதை ஒழுங்கா பண்ணும். இப்ப அடுத்து 54 அதை ஹோல்டுல போடுங்க. கடைசி ப்ராப்ளமா அதை நடத்தினா 55க்கு வந்துருங்க. இந்த given circuit the value of I is, அவங்க ஒரு நெட்வொர்க் கொடுத்திருக்காங்க. நான் அதை டிரா பண்ணிக்கிறேன். இது 20 ஓம், இது 40 ஓம், 15 ஓம், 5 ஓம், 45 ஓம், 15 ஓம். பேட்டரி எவ்வளவுன்னா 8 வோல்ட். பேட்டரியில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட்டை தான் அவங்க சர்க்கியூட்ல ஐன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐ கண்டுபிடிக்கணும். இது 20 ஓம், 15, 5, 45, 15. எனக்கு பாக்ஸ் 5 ரெசிஸ்டார் தெரியுது. பாக்ஸ் 5 ரெசிஸ்டார் தெரிஞ்சுன்னா அது யாருன்னா வீஸ்டோன். அப்ப இது வீஸ்டோன். எப்படி வீஸ்டோன்னா புரிஞ்சுக்கிறதா? என்னோட ஸ்டைல் ஃபாலோ பண்ணு. பேட்டரில இருந்து மேல் பகுதிக்கு போனா PQ, பேட்டரில இருந்து கீழ் பகுதிக்கு வந்தா RS. இன்னும் 2 ரெசிஸ்டார் இருக்கே, இதை நீங்க சீன்லயே எடுக்கல அப்படிங்கிற டவுட் வரும். அதை ஓரமா வச்சுக்கோ. பாக்ஸ் 5 ரெசிஸ்டார் தான் வீஸ்டோன். மித்தவங்க யாராவது எக்ஸ்ட்ரா இருந்தாங்கன்னா அதை ஹோல்டுல வை. நீ உடனே மேலனா இப்படி போயிடாத. இங்கதான் பாக்ஸே இல்லை. பாக்ஸ் இருக்கு, ஆனா 4 ரெசிஸ்டார் தானே இருக்கு. பாக்ஸ் 5 வரும் பாத்துங்க. பாக்ஸ் 2 பாக்ஸ் இருக்கும், 5 வரும். அப்ப இது P, இது Q, இது R, இது S. அப்ப P/Q is equal to R/S. பேலன்ஸ்டு கண்டிஷனுக்கான ஃபார்முலா. P இருக்க வேண்டிய இடத்துல 15, Q இருக்க வேண்டிய இடத்துல 5, R இருக்க வேண்டிய இடத்துல 45, S இருக்கிற இடத்துல வேண்டிய 15. அப்ப 3 is equal to 3ன்னு வருது. அப்ப பேலன்ஸ் ஆகுது. பேலன்ஸ் ஆகுதுன்னா கால்வனாமெட்ரிக் போர்ஷனை எரேஸ் பண்ணிடலாம். கால்வனாமீட்டர் கனெக்ட் ஆக வேண்டிய போர்ஷன் இதான். அப்ப இதை தடையுமே தெரியாம என்ன பண்ணிட்டேன்னா எரேஸ் பண்ணிட்டேன். அப்படி பண்ணிட்டா உடனே இது சிம்பிள் சர்க்கியூட்டா மாறும். இந்த ரெண்டு ரெசிஸ்டார் சீரீஸ்ல இருக்கு, ஆட் பண்ணி 60 ஓம்னு எழுதிடலாம். அதே மாதிரி இந்த ரெண்டு ரெசிஸ்டார் சீரீஸ்ல இருக்கு, சீரீஸ்ல ஈக்குவலன்ட் ஆட் பண்ணும் 20 ஓம்னு எழுதிடலாம். இந்த ரெண்டும் சீரீஸ்ல இருக்கு, ஆட் பண்ணி 60 ஓம்னு எழுதிடலாம். இப்ப இவங்க 3 பேரும் என்ன இருக்காங்கன்னா பேட்டரி 8 வோல்ட்டோட பேரலா கனெக்ட் பண்ணிருக்காங்க. பேரலல்ல ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. 1/Rp is equal to 1/R1 60, 1/R2 20, 1/R3 60. 60 எல்சிஎம்மா எடுக்கிறான். 60ல 60 1 டைம், 60ல 20 3 டைம், 60ல 60 1 டைம். அப்ப 5/16 வரும். இதுல இருந்து RP கண்டுபிடிச்சா 60/5 வரும், which is 12 ஓம். இதை வச்சு அடுத்த நெட்வொர்க் வரையலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் 12 ஓம், பேட்டரி 8 வோல்ட், கரண்ட் I கேட்டிருக்காங்க, ஓம்ஸ்ல அப்ளை பண்ண போறான். பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ், இதான் ஆன்சர்.
இதெல்லாம் காம்ப்ளெக்ஸான சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. வீஸ்டோன் பிரிட்ஜ் பாக்ஸ் 5 ரெசிஸ்டாருங்கிற அந்த க்ளூவை ஃபாலோ பண்ணா ஈஸியான சர்க்கியூட். பாக்ஸ் 4னா வீஸ்டோன் பிரிட்ஜ் வராது, பாக்ஸ் 3 நாளும் வராது. 5 மட்டும்தான் என்ன ஆகும் வீஸ்டோன் பிரிட்ஜ் அப்பியரன்ஸ் வரும். 5க்கு மேல 6 7 எக்ஸ்ட்ராவா இருந்தா ஓரமா ஒதுக்கிடலாம். எக்ஸ்ட்ராவை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த கொஸ்டின் எடுங்க. 55/56 எடுங்க. The effective resistance between points P and Q of the electrical network will be. அவங்க ஒரு நெட்வொர்க் கொடுத்துட்டு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்கிற நெட்வொர்க்கை டிரா பண்ணிடலாம். கொஞ்சம் பெரிய நெட்வொர்க்கா இருக்கு. இது ரெண்டும் ஸ்மால் ஆர், இது ரெண்டும் 2 டைம்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஆர். அதே மாதிரிதான் கீழேயும் வருது. அப்புறம் நடுவுலையும் சில ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. இதுவும் 2R, இதுவும் 2R. இது டெர்மினல் P, இது டெர்மினல் Q. எனக்கு நிறைய பாக்ஸ் தெரியுது. நிறைய பாக்ஸ் எனக்கு எப்படி இத ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னா, 2 வீஸ்டோன் பிரிட்ஜ் இருக்கிற மாதிரி ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குது. பாருங்க, பாக்ஸ் 5 ரெசிஸ்டார், மேல ஒரு வீஸ்டோன் பிரிட்ஜ், பாக்ஸ் 5 ரெசிஸ்டார், கீழே ஒரு வீஸ்டோன் பிரிட்ஜ்னு 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வீஸ்டோன் பிரிட்ஜுக்கு பேலன்ஸ் நடக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். P/Q = R/S தான் ஃபார்முலா. P இருக்க வேண்டிய இடத்துல 2R, Q இருக்க வேண்டிய இடத்துலயும் 2R, R இருக்க வேண்டிய இடத்துல ஸ்மால் R, S இருக்க வேண்டிய இடத்துல ஸ்மால் R. அப்ப 1 = 1ன்னு எனக்கு என்ன ஆகுதுன்னா பேலன்ஸ் ஆகுது. பேலன்ஸ் ஆகுதுன்னா இதான் கால்வனாமீட்டர் போர்ஷன். அதை எரேஸ் பண்ணிடலாம், பண்ணிட்டேன். அடுத்து இந்த வீஸ்டோன் பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. கண்டிப்பா ஆகும். P இருக்க வேண்டிய இடத்துல ஸ்மால் R, Q இருக்க வேண்டிய இடத்துலயும் ஸ்மால் R, R இருக்க வேண்டிய இடத்துல 2R, S இருக்க வேண்டிய இடத்துலயும் 2R. அப்ப 1 = 1 பேலன்ஸ் ஆகுது. பேலன்ஸ் ஆகுதுன்னா இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், எரேஸ் பண்ணிடலாம். ஏன்னா அது கால்வனாமீட்டர் போர்ஷன், கரண்ட் போகாது. இப்ப இது நார்மல் நெட்வொர்க்கா மாறிடும். இந்த 2 ரெசிஸ்டார் எப்படி இருக்குன்னா சீரீஸ்ல இருக்கு. அப்ப ஆட் பண்ணா 4R. இந்த 2 ரெசிஸ்டார் எப்படி இருக்குன்னா சீரீஸ்ல இருக்கு. அப்ப ஆட் பண்ணா 2R. இந்த 2 ரெசிஸ்டார் எப்படி இருக்குன்னா சீரீஸ்ல இருக்கு. ஆட் பண்ணா 4R. சீரீஸ்ல ஈக்குவலன்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது டெர்மினல் Q, இது டெர்மினல் P. இப்ப இது 3 எப்படி இருக்கு, பேரலா இருக்கு. பேரலுக்கான ஃபார்முலா போட்டு ஆன்சர். அவ்வளவு. அடுத்து 57 ஹோல்டுல வச்சுட்டு 58 எடுங்க. Determine the equivalent resistance between A and B. இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் கொடுத்திருக்காங்க. நான் சொல்ற க்ளூஸ் ஒபே ஆகுது. பாக்ஸ் 5 ரெசிஸ்டார் அப்படின்னா இது வீஸ்டோன் பிரிட்ஜ். அப்ப எங்க P, எங்க Q, எங்க R, எங்க Sன்னு கண்டுபிடிச்சாதான் கால்வனாமீட்டர் போர்ஷனை ரெகக்னைஸ் பண்ண முடியும். பாருங்க, இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், 5 ரெசிஸ்டார். ஏல பிட்வீன் A and B தானே. அப்ப ஏல இருந்து மேல் சைடா டிராவல் பண்ணா P, Q கிடைச்சிரும். கீழ் சைட்ல டிராவல் பண்ணா ஆரும் எஸ்ஸும் கிடைச்சிரும். அப்ப பேலன்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. எல்லாருமே 9 Ω. அப்ப 9/9 = 9/9னா 1 = 1 பேலன்ஸ் ஆயிரும். அப்ப கால்வனாமீட்டர் போர்ஷனை எரேஸ் பண்ணோம். மேல் சைடு PQ, கீழ் சைடு RSனா இதான் கால்வனாமீட்டர் போர்ஷன். இன்னொரு வழி கூட இருக்கு. 2 பாக்ஸுக்கும் காமனா இருக்கிற ரெசிஸ்டார்னு சொல்லியிருக்கேன். இப்ப இந்த பாக்ஸ்ல காமனா இருக்கிற ரெசிஸ்டார் இதான். அப்ப அவன் தான் கால்வனாமீட்டர் போர்ஷன். கரண்ட் வராது, அழிச்சிடலாம். இப்ப இது 2 எப்படிப்பா இருக்கு, சீரீஸ்ல இருக்கு. அப்ப 18 Ω. இது 2 எப்படி இருக்குன்னா சீரீஸ்ல இருக்கு. 18 Ω டிராப் பண்ணிட்டேன். இந்த 2 18 Ω எப்படி இருக்குன்னா பேரலா இருக்கு. அப்போ ஃபைனல் ஆன்சர் 9 முடிஞ்சிருச்சு. ஏன்னா பயங்கர கஷ்டமான சர்க்கியூட்னு இன்ஜினியரிங்ல நாங்க எடுத்து சால்வ் பண்ணிருக்கோம். ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார்னு ஒரு கன்வர்ஷன் டெக்னிக் வச்சு பண்ணுவோம். பயங்கர டஃப்பா இருக்கும். அங்க வீஸ்டோன் பிரிட்ஜ் நாங்க அப்ளை பண்ண மாட்டோம். அந்த சப்ஜெக்ட்ல வீஸ்டோன் பிரிட்ஜ் இருக்காது. வீஸ்டோன் பிரிட்ஜ் தெரிஞ்சுன்னா இதெல்லாம் என்ன பண்ணிடலாம், சர்வசாதாரணமா சால்வ் பண்ணும். பேலன்ஸ் ஆகலைன்னா அப்ப நான் சொன்ன கண்டிஷன்ஸ் தான் போகணும். பேலன்ஸ் ஆகலைன்னா ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார் பண்ணி ஆகணும். அந்த டெக்னிக் வச்சுதான் சால்வ் பண்ணி ஆகணும் பேலன்ஸ் ஆகலைன்னா. ஆனா நம்ம சிலபஸ்ல அந்த டெக்னிக் கிடையாது. அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சேஃப்டிக்கு JEE அட்வான்ஸ் பசங்களுக்காண்டி அதை எழுதுனேன். பட் அதை நான் நடத்த போறது இல்லை. ஏன்னா அது JEE அட்வான்ஸ்லயும் இல்லை. அதனால அது நம்மளுக்கு தேவையே கிடையாது. நோட்ஸ்ல இருக்கும், நான் சொல்ற இடத்துல இருக்கும், நோ நீண்டு போதும். அப்ப நம்மளுக்கு பேலன்ஸ்டு வீஸ்டோன் பிரிட்ஜ் தான் வரும்.
சப்போஸ் அன்பேலன்ஸ்டு வீஸ்டோன் பிரிட்ஜ் வந்துருச்சுன்னா நான் சொல்ற டெக்னிக் தேவையில்ல, கேவிஎல் கேசிஎல் வச்சு ஆன்சர். நம்மளுக்கு அதுதான் சிலபஸ்ல ஹைலைட் ஆயிருக்கு. அதை வச்சு நான் தான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல எல்லா ஸ்டைல் ப்ராப்ளம் நடத்துறேன். இப்ப அடுத்து வாங்க 59 வாங்க. 59 60 ஜேஇ 2019 வந்த கொஸ்டின் பா. The Wheatstone bridge shown in figure gets balanced when the carbon resistor used as R1 has color code orange, red, brown. The resistor R2 and R4 are 80 ohm and 40 ohm respectively. Assume that the color code for the carbon resistor gives their accurate values. The color code for the carbon resistor used as R3 would be. அவங்க ஒரு வீஸ்டோன் பிரிட்ஜ் சர்க்கியூட் கொடுத்துட்டாங்கப்பா, அவங்களே கொடுத்துருக்காங்க சர்க்கியூட். அவங்களே கொடுத்து யார் R1 யார் R2 அப்படிங்கிற அந்த இண்டிகேஷனையும் ஆஃபர் பண்ணிருக்காங்க. இதுல இது R1 இது R2 80 ஓம்னு சொல்லிட்டாங்க. R3 அன்னோனு, அதை நம்ம கால்குலேட் பண்ணோம். R4 40 ஓம்னு சொல்லிட்டாங்க. R1 வந்து நோன்னா ஆனா கலர் கோட் கொடுத்துட்டாங்க. ஆரஞ்சு பிரவுன் ரெட்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு ரெட் பிரவுனா, ஆரஞ்சு ரெட் பிரவுன் அப்படின்னு கலர் கோட் கொடுத்துட்டாங்க R1க்கு. அப்ப கலர் கோட் லிஸ்ட் எழுதுங்க. கலர் கோட் லிஸ்ட் என்னப்பா? பிபி, ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒய்ஃப். 0 1 2 3 4 5 6 7 8 9. R1 எனக்கு வேணும். கலர் கோட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆரஞ்சு ரெட் பிரவுன். ஆரஞ்சுக்கு என்ன நம்பர்ப்பா? 3. ரெட்டுக்கு என்ன நம்பர்னா 2 இன்டூ 10 போட்டுடலாம். பிரவுனுக்கு 1. ஃபர்ஸ்ட் 2 நம்பர் அப்படியே எழுதிட்டு மூணாவது நம்பரை 10 பவர்ல எழுதுனா 320 ஓம்னு வரும். நாலாவது கலர் கொடுத்தாங்கன்னா அது டாலரன்ஸை மீன் பண்ணும். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வேல்யூலாம் அக்யூரேட்ன்ட்டாங்க, அதனாலதான் டாலரன்ஸ் கொடுக்கல. டாலரன்ஸ் கொடுத்தாலும் அதை கால்குலேஷன்ல எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நேத்து கிளாஸ்லயே ஒரு ப்ராப்ளத்துல சொல்லிட்டாங்க. ஸோ அதனால 320 ஓம் தான் என்னது கரெக்டான ஆன்சர் ஃபார் R1. இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா R3 கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க கிளியரா பேலன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. பேலன்ஸ் ஆகுறதுப்பா ஃபார்முலா என்ன அப்படின்னா P/Q is equal to R/S. P இருக்க வேண்டிய இடத்துல R1 இருக்கு, அது 320. Q இருக்க வேண்டிய இடத்துல R2 இருக்கு, அது 80. R இருக்க வேண்டிய இடத்துல R3 இருக்கு, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். S இருக்க வேண்டிய இடத்துல R4 இருக்கு, அது 40. இதை கேன்சல் பண்ணா 4 ஆகும். ஃப்ரம் திஸ் R3 கண்டுபிடிச்சா 160 ஓம்னு வரும். பட் அவங்க R3யோட கலர் கோட் கேட்டிருக்காங்க. அப்போ 160 கொஞ்சம் மாத்தி எழுதிக்கிறோம். 160 into 10 power 1. ஏன்னா இதுவும் 1 தான். இதுல 1ங்கிறது பிரவுனை மீன் பண்ணும், 6 ப்ளூவை மீன் பண்ணும், 10 பவர்ல இருக்கிற இந்த 1 பிரவுனை மீன் பண்ணும். அப்ப கலர் கோட் ஃபார் 160 ஓம் என்னன்னா பிரவுன் ப்ளூ பிரவுன். உனக்கு இப்படி ரிவர்ஸ் பண்ண தெரியல அப்படின்னா அவங்க 4 கலர் கோட் 4 ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க, 4க்குமே ஆன்சர் கண்டுபிடி. எதுக்கு 160 வருதோ அதான் கரெக்ட். அப்படியும் பண்ணிக்கலாம். உனக்கு ரிவர்ஸ் பண்ண தெரியலன்னா சொல்றேன். சிபிஎஸ்சி பையனா இருந்துட்டு நான் பண்ண தெரியல பண்ண முடியலன்னா சொல்லாது. எது பண்றோமோ அதுக்கு டிராவல் பண்ண, அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே, இதை நான் டிக் பண்ணிருங்க. அவ்வளவுதான்ப்பா, சிம்பிள் கொஸ்டின். கலர் கோட் தெரிஞ்சா மட்டும்தான் இது சிம்பிள் கொஸ்டின். தெரியலன்னா என்னது கஷ்டமான கொஸ்டின். கலர் கோடு சிலபஸ்ல இல்லைன்னு விட்டுறாதீங்க. கலர் கோடை படிக்கிறதுக்கு 2 நிமிஷம் போதும். கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் 2 நம்பர் அப்படியே எழுதுறோம், மூணாவது நம்பரை 10 பவர்ல எழுதுறோம், நாலாவது நம்பர் டாலரன்ஸ். டாலரன்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நியூமரிக் சால்விங்ல நம்மளுக்கு என்ன ஆகாது, அது பெரிய ரப்சர் பண்ணாது. கொஸ்டின் நம்பர் 60 எடுங்க. In a Wheatstone bridge, resistances P and Q are approximately equal. When R is equal to 400 ohm, the bridge is balanced. On interchanging P and Q, the value of R for balance is 405 ohm. The value of X is close to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா Wheatstone bridge சர்க்கியூட் அவங்களே இந்த கொஸ்டின்ல ஆஃபர் பண்ணிருக்காங்கப்பா. இந்த ரெசிஸ்டன்ஸ் P, இது Q, இது R, S இருக்க வேண்டிய இடத்துல X இருக்கு. பேலன்ஸ்டு கண்டிஷனுக்கான ஃபார்முலா தெரியும். P/Q is equal to R/S. ஸோ பிக்கு பதில் P, Qக்கு பதில் Q. கொஸ்டின்ல R வந்து 400ன்ட்டாங்க, Sக்கு பதில் X. இதான் நார்மல் சிச்சுவேஷன். இது ஆக்சுவலா ஒரு டபுள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம். இது சிச்சுவேஷன் 1. சிச்சுவேஷன் 2ல அவங்க ஒரு மாற்றம் பண்றாங்க. என்ன மாற்றம்னா P-ஐயும் Q-ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்றாங்க. அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணா சர்க்கியூட் பேலன்ஸ் ஆகுறதுக்கு ஆரோட வேல்யூ 405 மாத்த வேண்டியதா இருக்கு. அப்ப எக்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. பிஐயும் கியூஐயும் இன்டர்சேஞ்ச் பண்றதுனால பி இருக்க வேண்டிய இடத்துல கியூ வந்துடும், கியூ இருக்க வேண்டிய இடத்துல பி வந்துடும்.
ஆர் 405 மாறிடுச்சுங்கிறாங்க. எக்ஸ் அப்படியே தான் இருக்கு. அந்த எக்ஸ கால்குலேட் பண்ணும். ரெண்டு சிச்சுவேஷன். எதையாவது பண்ணா ஆன்சர் எடுத்துடலாம். என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா பியும் கியூவும் கேன்சல் ஆகி ஆன்சர் வரும். உனக்கு அந்த ஐடியா ட்ரிகர் ஆகலைன்னா இதுல இருந்து பி பை கியூ கண்டுபிடி. கண்டுபிடிச்சா எக்ஸ் பை 405 வந்துடும். இதுவும் பி பை கியூ, இதுவும் பி பை கியூ. ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண. அப்போ 400 by x is equal to x by 405. கிராஸ் பண்ணா x squared is equal to 400 into 405 வந்துடும். இதுல இருந்து x எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கிளியரா? இதுவரையும் பார்த்த 8 ப்ராப்ளத்துல ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்ளமும் லாஸ்ட் 2 ப்ராப்ளமும் அவங்களே வீஸ்டோன்னு சொல்லியிருப்பாங்க. நடுவுல இருக்கிற 4 ப்ராப்ளத்துல அவங்க எதுவும் சொல்லல. நம்மளுக்கு க்ளூ இருக்கு, பாக்ஸ் 5 ரெசிஸ்டார். அந்த க்ளூவை வச்சு சால்வ் பண்ணியாச்சு. இப்ப இதே மாதிரி வீஸ்டோன் பிரிட்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு க்ளூ இருக்கு. உனக்கு இந்த அப்பியரன்ஸ்ல நெட்வொர்க் ஃபார்ம் ஆயிருந்தா அது கண்டிப்பா வீஸ்டோனா இருக்கும். டெல்டா ஸ்டார் அப்பியரன்ஸ். வெளியே போட்டிருக்கிறது டெல்டா, உள்ள போட்டிருக்கிறது ஸ்டார். இந்த அப்பியரன்ஸ்ல நெட்வொர்க் இருந்து 5 ரெசிஸ்டாரோ 6 இருந்ததுன்னா கண்டிப்பா என்னவா இருக்கும்? வீஸ்டோனா இருக்கும். அந்த மாதிரி உள்ள 2 ப்ராப்ளமா தான் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடும். இப்ப 57 போகும். 57ல பாத்தீங்கன்னா find the equivalent resistance between the terminals B and C இருக்கும். கவனிங்க, அவுட்டர் சைட்ல டெல்டா அப்பியரன்ஸ் இருக்கு, இன்னர்ல ஸ்டார் அப்பியரன்ஸ் இருக்கு. எல்லா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் கொடுத்திருக்காங்க. ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி கேட்டிருக்காங்க. இது 3 ஓம், 3 ஓம், 3 ஓம், இதெல்லாம் 1 ஓம். நல்லா கவனமா பாருங்க, யாரும் நோட்ஸ் பார்க்க கூடாது. ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி. அப்ப பிலையும் சிலையும் டெர்மினல் போட்டுருங்க. டெர்மினல் போடலன்னா அன்ஈஸியா இருக்கும். இதுல பிசில டைரக்டா ஒரு 3 ஓம் கனெக்ட் ஆயிருக்குல, இதை ஹைட் பண்ணிருங்க. இப்ப எத்தனை ரெசிஸ்டன்ஸ் தெரியுது? 5 இருக்கு. அப்ப இது வி ஸ்டோன். எப்படி இது வி ஸ்டோன்? மேல டிராவல் பண்ணா PQ கிடைச்சிடும், கீழே டிராவல் பண்ணா RS கிடைச்சிடும். பேலன்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. P by Q is equal to R by S. P3 Q3 R1 S1. அப்ப 1 is equal to 1. அப்படின்னா பேலன்ஸ் ஆகுதுன்னு. அப்ப கால்வனாமீட்டர் போர்ஷனை எரேஸ் பண்ணுங்க. இவன் தான் கால்வனாமீட்டர் போர்ஷன். இதை எரேஸ் பண்ணிட்டான். இப்ப இது ரெண்டு எப்படி இருக்கு? சீரீஸ். அப்ப 6 ஓம். இது ரெண்டு எப்படி இருக்கு? சீரீஸ். ஆட் பண்ணா 2 ஓம். இப்ப மறைச்சு வச்சிருந்த 3 ஓம ரிலீஸ் பண்ணுங்க. இது பி, இது சி. இப்ப இது 3 எப்படி இருக்கு? பேரலல். பேரலல் பண்ணி நீ ஆன்சர் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஓகே, இதையே நான் மறைக்க சொல்றேன்னா கம்ஃபர்டபிலிட்டிக்காக தான். இப்ப நான் உனக்கு டீச் பண்றப்ப இதை மறைச்சிட்டேன்னா, மறைச்சு ஈஸியா சொல்லிட்டேன்னா நோட்ஸ்ல எப்படி சொல்றேன்? அதனால நான் என்ன பண்ணிருப்பேன்னா டெம்பரவரியா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கேன். புரியணுங்கிறதுனால அப்படி எழுதி. இங்க கவனிச்சிட்டேன்னா அது தேவையில்லை, 1 லைன்ல ஆன்சர் எடுத்துடலாம். நீ எடுத்து படிக்கிறப்போ உனக்கு புரியணுங்கிறதுனால அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ண சொல்றேன்ல, உடனே கால்வனாமீட்டர் போர்ஷன் நினைச்சுக்காங்க. கால்வனாமீட்டர் போர்ஷன் பெர்மனன்ட்லி எரேஸ். இது அப்படி கிடையாது. எனக்கு 5 தான் இருக்கணும், 6 இருக்கு. அன்வான்டா இருக்கிறவன நான் என்ன பண்றேன்? எக்ஸ்க்ளூட் பண்ணி இன்க்ளூட் பண்றேன். ஏற்கனவே ஒரு ப்ராப்ளத்துல மேல ஒரு 2 ரெசன்ஸ் வந்துச்சுல பாக்ஸ்ல, அதுல நம்ம அந்த 2 ரெசன்ஸ் என்ன பண்ணோம்? சும்மா விட்டோம்ல. அதே மாதிரி இதையும் சும்மா விட சொல்லுங்க. எது வீஸ்டோனா அதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ண. ஒரு அடிஷனல் க்ளூ கிடைச்சிருக்கு. ஸ்டார் டெல்டா அப்பியரன்ஸ்ல வந்தா கண்டிப்பா என்ன இருக்கும்? வீஸ்டோன் லாஜிக் இருக்கும். அப்படிப்பட்ட இன்னொரு கொஸ்டின் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 54 எடுங்க. அது இன்னும் முடிக்கல. 54 எடுங்க. Five equal resistances, each of resistance R are connected as shown in figure. A battery of 4V volt is connected between A and B. The current flowing in AFCEB will be. முதல்ல அவங்க கொடுத்திருக்கிற நெட்வொர்க்கை டிரா பண்ணிக்கிறேன். சில நேமிங்ஸ்லாம் வேற இருக்கு, அதையும் கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பேட்டரி ஏ அண்ட் பிக்கு அக்ராஸா கனெக்ட் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
ஸோ இது சி, இது டி, இது இ, இது எஃப். வேணும்னா நம்ம எப்ப வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா இதுல ஸ்டார் டெல்டா லுக் வந்துருச்சு. 5 ரெசிஸ்டார் இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா இது யாரு? வீஸ்டோன் பிரிட்ஜ். இத வீஸ்டோன் பிரிட்ஜ்னு நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டு யார் பி, யார் கியூ, யார் ஆர், யார் எஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்றதுக்கு நான் ஒரு சின்ன டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்றேன். என்னன்னா, ஒரு தோசை கரண்டிய உள்ள விட்டு இதை அப்படியே திருப்பி போடுறேன். அப்படி திருப்பி போட்டா என்ன லுக் வருமோ அதை டிரா பண்ண போறோம். ஸோ அவுட்டர்ல இருக்கிற டெல் அப்பியரன்ஸ், அதாவது டெல்டா அப்பியரன்ஸ் அப்படியே வச்சிருக்கேன். ஆர் ஆர் ஆர், இது சி, இது டி, இது இ. இப்ப இத இப்படி தூக்கி இப்படி திருப்பி போடுறான். அப்படி திருப்பி போட்டா எனக்கு இப்படி வந்துடும். இது யாருன்னா ஏ, இது எஃப், ஆர் ஆர். அதே மாதிரி இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா? இதை அப்படியே இங்கிட்டு திருப்பி இப்படி போடுறான், பி. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதை மடிச்சு இப்படி உள்ள வைக்கலாம்னா அதான் இங்க பண்ணிருக்காங்க. மடிச்சு வச்சிருக்கிறத நான் என்ன பண்ணிட்டேன், திருப்பி போட்டேன். அவ்வளவுதான். அப்படி போட்டுட்டு இந்த இடத்துல அவங்க சொன்ன பேட்டரியை கனெக்ட் பண்ணிடலாம். 4V வோல்ட் அப்படின்னு ஒரு பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கு. 4 வோல்ட் கிடையாது, 4V வோல்ட். ஓகே, இதனால அடுத்து என்ன? இப்போ உனக்கு ஈஸியா ஐடென்டிஃபை ஆகும். பேட்டரியில இருந்து மேல் சைடு போயிட்டேன்னா PQ கிடைச்சிடும், கீழ் சைடு வந்துட்டேன்னா உனக்கு RS கிடைச்சிடும். அப்ப பேலன்ஸ் ஆகுதான்னு வெரிஃபை பண்ணுங்க. எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஆரா தான் இருக்கு. அப்ப R/R is equal to R/R. அப்ப 1 is equal to 1. அப்படின்னா பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா கால்வனாமீட்டர் போர்ஷன் நீ எரேஸ் பண்ணிடலாம். ஈஸியா ஐடென்டிஃபை ஆகும் கால்வனாமீட்டர் போர்ஷன். ஏன்னா மேல PQ கீழே RSனா கால்வனாமீட்டர் போர்ஷன் இதான் அழிச்சிடலாம். ஆக்சுவலா இது வீஸ்டோன் பிரிட்ஜ் தான். நம்ம நார்மலா வீஸ்டோன் பிரிட்ஜ் வரைகிறப்ப நேரா வரைகிறோம். இது ஒரு மாதிரி சாய்வா இருக்கு. அதெல்லாம் இங்க பிரச்சனையே கிடையாது. அப்ப கால்வனாமீட்டர் போர்ஷனை தடையுமே தெரியாம அழிச்சிட்டா இது ஒரு சாதாரண சர்க்கியூட்டா மாறும். இதுல பாத்தீங்கன்னா 2 ரெசிஸ்டார் சீரீஸ்ல இருக்கு. அப்ப 2R. அகைன் இந்த 2 ரெசிஸ்டார் சீரீஸ்ல இருக்கு. அப்ப அகைன் 2R. பேட்டரி இதோட கனெக்ட் ஆயிருக்கு, விச் இஸ் 4V வோல்ட். இப்ப இந்த 2 ரெசிஸ்டாரும் பேரலா இருக்குன்னு கிறிஸ்டல் கிளியரா தெரியுது. இதுல போற கரண்ட் I1, இதுல போற கரண்ட் I2ன்னு மார்க் பண்றேன். இப்ப நான் I1 I2 கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா சர்க்கியூட்ல கரண்ட் டிமாண்ட் பண்ணிருக்காங்க. அதனால நான் இந்த மாதிரி I1 I2 பண்ணலாம்னு நினைக்கிறேன். பியூர் பேரலல்னா ஈஸியா கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதனால இங்க இருந்தே கரண்ட் கண்டுபிடிக்கிறான். பேரலல்ல வோல்டேஜ் சேம். அப்போ வோல்டேஜுக்கு பதில் 4V. I1 இதுல போற கரண்ட் அந்த ரெசிஸ்டாரால டிவைட் பண்ணிட்டேன். I2 இதுல போற கரண்ட் அந்த ரெசிஸ்டாரால டிவைட் பண்ணிட்டேன். சால்வ் பண்ணா 2V/R 2V/Rன்னு வந்துடும். இதான் I1 I2. சில நேரம் இது பியூர் பேரலல், இங்க இருந்தே கரண்ட் கண்டுபிடிக்கலாம்னு நம்மளுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது. வழக்கம் போல பண்ணிடுவோம். வழக்கம் போல பண்றதுன்னா என்னப்பா பண்ணுவோம், இது ரெண்டையும் பேரலல் பண்ணுவோம். இது ரெண்டையும் பேரலல் பண்ணா உங்களுக்கு என்ன ஆயிரும், R1. இதோட ஒரு பேட்டரி இருக்கு, விச் இஸ் 4V வோல்ட். இப்ப நீங்க பேட்டரியில இருந்து டெலிவர் ஆகுற கரண்ட்டை கண்டுபிடிங்க. பேட்டரியில இருந்து டெலிவர் ஆகுற கரண்ட்டுக்கு ஃபார்முலா பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ். அப்போ 4V/Rன்னு வரும். இப்போ பேட்டரியில இருந்து டெலிவர் ஆகுற கரண்ட் I, பேட்டரியில இருந்து டெலிவர் ஆகுற கரண்ட் I. அந்த I வந்துதான் இங்க ரெண்டா பிரியுது. 2 ரெசிஸ்டார் ஈக்குவலா இருக்கு. அப்போ 4V/R ரெண்டா பிரிஞ்சா என்னப்பா ஆகும், 2V/R 2V/Rன்னு இதே ஆன்சர் தான். நீ இங்க இருந்தே கண்டுபிடிச்சாலும் இதேதான், இல்ல ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்தாலும் இதேதான். இப்ப இதை வச்சு இங்க டிராவல் பண்ணுங்க. பேட்டரியில இருந்து டெலிவர் ஆகுற கரண்ட் I, அந்த I இங்க வந்து ரெண்டா பிரியுது. இது I1 I2. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா AFCEB இந்த ட்ராக்ல போற கரண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப FCEB இதுதான் மேஜர் ட்ராக். இந்த ட்ராக்ல போற கரண்ட் என்னன்னா I1. அதோட வேல்யூ எவ்வளவுன்னா 2V/R. முடிஞ்சிச்சு. டிஃபரெண்டான கொஸ்டின். வீஸ்டோன் பிரிட்ஜ் ரெகனைஸ் பண்ணணும், அதான் முக்கியம். அப்ப என்னென்ன பாசிபிலிட்டிஸ்ல வீஸ்டோன் பிரிட்ஜோட அப்பியரன்ஸ் இருக்குன்னு நான் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு அந்த பாசிபிலிட்டிஸ்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் நடக்குது. அதனால உனக்கு எதுவும் என்ன ஆகுது, மிஸ் ஆகும். பேலன்ஸ் ஆயிடுச்சு, ஓகே. எல்லா ப்ராப்ளம் பேலன்ஸ் ஆயிருக்கா? ஆகலைன்னா என்ன பண்ணும்? அப்ப KVL KCL அப்ளை பண்ணி சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மாதிரியும் ஒரு ப்ராப்ளம் பார்த்துருவோம். இந்த நோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, உள்ள வைக்க வேணா, கையிலே வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் நம்பர் 16 எடுக்கணும், 13 எடுக்கணும். எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் நோட்ஸ்னு இருக்கும். 2 நோட்ஸ் இருக்கும். அடிஷனல் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கும். எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் நோட்ஸ் எடுங்க. எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் நோட்ஸ்ல ப்ராப்ளம் நம்பர் என்னது 13 எடுங்க. நீ அப்படி பார்க்க முடியாது. நீ FCE இதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். மெயின் டெர்மினல் எடுக்க தேவையில்ல.
ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிறவங்க கரெக்டான நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த நோட்ஸ் எடுக்கணும். எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் இன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு இருக்கு. இந்த நோட்ஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 13 எடுக்கணும். அந்த கொஸ்டின்ல determine the current flowing through the galvanometer G as shown in figure னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்கை வரைஞ்சுக்கிறேன். நெட்வொர்க்கோட லுக் வீஸ்டோன் பிரிட்ஜ்னு கிளியரா தெரியுது. அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி எல்லா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மார்க் பண்ணிக்கிறேன். இது 5 ஓம் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1, இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் IG, இது 10 ஓம், இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1 மைனஸ் ஐஜின்னு சொல்லியிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம், இங்க 2 ஆம்பியர். இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2 பிளஸ் ஐஜி, ரெசிஸ்டன்ஸ் 20 ஓம்னு கொடுத்திருக்காங்க. இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2, ரெசிஸ்டன்ஸ் 15 ஓம், இது 2 ஆம்பியர், இது P, இது Q, இது R, இது Sன்னு நேம் பண்ணிருக்காங்க. ஐஜி கேட்டிருக்காங்க. சர்க்கியூட் பேலன்ஸ் ஆகல. கரெக்ட் தானே? பாருங்க, P/Q is equal to R/S. மேல் சைடு போனா PQ கிடைச்சிரும். P5, R10, சாரி Q10. கீழ் சைடு வந்தா RS கிடைச்சிரும். R எவ்வளவு இருக்குன்னா 15, S 20. அப்போ 1/2 is equal to 3/4 வருது. அப்படின்னா பேலன்ஸ் ஆகலன்னு. பேலன்ஸ் ஆகலன்னா KVL KCL தான். அப்ப எத்தனை அன்னோன்ஸ் இருக்குன்னு பாருங்க. 3 அன்னோன் இருக்கு. I2, I1, IG. 3 அன்னோன்னா ஆல்ரெடி KVL KCL நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு கரண்ட்ல 2 வோல்டேஜ்ல பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கரண்ட்ல ஜங்ஷன்ல பண்ணும். நான் இந்த ஜங்ஷன்ல பண்றேன். ஏன் இந்த ஜங்ஷன் எடுக்கிறேன்னா ஓவரால் கரண்ட் கொடுத்துருக்கேன். ஓவரால் கரண்ட் வந்து ஒரு முக்கியமான க்ளூ இந்த கொஸ்டின்ல. அது இருக்கிறதுனாலதான் நம்மளால KVL KCL வச்சு சால்வ் பண்ண முடியுது. இல்லைன்னா பண்ண முடியாது. அதனால அந்த ஜங்ஷன் எடுங்க. அட் P எடுங்க. அட் P கிரிச்சாஃப் கரண்ட்ல அப்ளை பண்ணுங்க. கிரிச்சாஃப் கரண்ட்ல அப்படி ஜங்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆகிற கரண்ட் பிளஸ், அப்ப 2 ஆம்பியர் பிளஸ், ஜங்ஷனை விட்டு வெளியே போற கரண்ட் மைனஸ். அப்ப I1 I2 மைனஸ். அப்ப மைனஸ் I1 பிளஸ் I2 வந்துடும். சாரி, மைனஸ் I2 வந்துடும். 2 மைனஸ் I1 மைனஸ் I2 இஸ் ஈக்குவல் டு 0. இதுல இருந்து நான் I2 கண்டுபிடிச்சுக்கிறேன். எதை வேணாலும் கண்டுபிடிச்சுக்கலாம், உன் சாய்ஸ் தான். நான் என் சாய்ஸுக்கு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து நான் லூப் சூஸ் பண்ண போறேன். பொதுவா பெரிய லூப் சூஸ் பண்ணி நீ எதுவும் அங்க அச்சீவ் பண்ண போறது இல்ல. பெரிய லூப் பண்ணிட்டா நிறைய மார்க் கொடுத்துருவாங்க அப்படிலாம் கிடையாது. குட்டி குட்டி லூப் எடுங்க. நான் வந்து எந்த லூப் எடுக்கிறேன்னா PQSP, இந்த லூப் எடுத்துட்டு அதுல கிரிச்சாஃப் வோல்டேஜ்லாம் பண்ண போறேன். அதாவது PQSP லூப்ல பொறுத்தவரை லெப்ட் சைட்ல கரண்டையும் ரெசிஸ்டன்ஸையும் ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். கரண்ட் விரலுக்கு ஃபேவரா இருந்தா பிளஸ், அன்ஃபேவரா இருந்தா மைனஸ். Pல இருந்து Q போறப்ப I1 × 5 வருது. பிளஸ் I1 5 எழுதிடலாம். ஏன்னா கரண்டோட டைரக்ஷன் விரலுக்கு ஃபேவரா இருக்கு. Qல இருந்து Sக்கு வரப்ப IG × 10 வருது. IG விரலுக்கு ஃபேவரா இருக்கிறதுனால பிளஸ், அப்ப 10 IG. Sல இருந்து P போறப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா 15 I2 வருது. I2 என் விரலுக்கு அன்ஃபேவரா இருக்கு. அப்படின்னா மைனஸ் 15 I2 வருது. சோ லெப்ட் சைடு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ரைட் சைடு. ரைட் சைடுல எனக்கு லூப்ல எந்த பேட்டரி இல்லாததுனால 0 போட்டேன். இதுல I2க்கு பதில் 2 மைனஸ் I1 ஃபில் பண்ணுங்க. அப்ப 5 I1 பிளஸ் 10 IG மைனஸ் 15 இன்டூ 2 மைனஸ் I1 இஸ் ஈக்குவல் டு 0. உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 5 I1 பிளஸ் 10 IG மைனஸ் 30 பிளஸ் 15 I1 இஸ் ஈக்குவல் டு 0. 15 I1 பிளஸ் 5 I1னா 20 I1 பிளஸ் 10 IG மைனஸ் 30 அங்கிட்டு கொண்டு போயிட்டா பிளஸ் 30 ஆயிரும். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். 10ஆல டிவைட் பண்ணலான்னு ஒரு யோசனை வரும், பண்ணாத. மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல இருந்தா சால்விங் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணலாம். அதனால அப்படியே வச்சுங்க. அடுத்த லூப் சூஸ் பண்ணுங்க. என்னோட ஸ்டைல் சின்ன லூப் எடுக்கிறதா. நான் வந்து PRSP இந்த லூப் எடுக்கிறேன். இந்த லூப்ல KVL அப்ளை பண்ணுங்க. சோ Pல சாரி QRSP இந்த லூப் எடுத்திருக்கேன். Qல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. Qல இருந்து R போறப்ப கரண்ட் I1 மைனஸ் IG, ரெசிஸ்டன்ஸ் 10. அப்ப ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். கரண்ட் விரலுக்கு ஃபேவரா இருக்கு. அப்ப பிளஸ் 10 இன்டூ I1 மைனஸ் IG.
ஆர்ல இருந்து எஸ் போறப்ப கரண்ட் I2 பிளஸ் IG ரெசிஸ்டன்ஸ் 20. இது என்னோட விரலுக்கு அன்ஃபேவரா வருது கரண்ட், அதனால -20 × I2 பிளஸ் IG எழுதிடலாம். அடுத்து எஸ்ல இருந்து கியூக்கு போறப்ப கரண்ட் IG ரெசிஸ்டன்ஸ் 10 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். கரண்ட் என் விரலுக்கு ஆப்போசிட்ல வருதுனால -10 IG இஸ் ஈக்குவல் டு பேட்டரி வரணும், எந்த பேட்டரி இல்லை. உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 10 I1 -10 IG -20 I2 -20 IG -10 IG இஸ் ஈக்குவல் டு 0. 10 I1 ரீடைன் பண்ற மொத்தம் 40 IG இருக்கு. -20 × I2க்கு பதில் இதை ஃபில் பண்ணிக்கிறான். 2 - I1 இஸ் ஈக்குவல் டு 0. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணா +20 I1 வரும். ஆல்ரெடி இங்க ஒரு 10 I1 இருக்கிறதுனால 30 I1. அப்புறம் -40 IG ரீடைன். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணா -40 வரும். அதை அங்கிட்டு கொண்டு போயிட்டா +40. இது ஈக்குவேஷன் 3. இது ரெண்டையும் சால்வ் பண்ணி 2ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணி IG கண்டுபிடிக்கணும். IG கண்டுபிடிக்கணும், நீங்க I1 கேன்சல் பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் 2-ஐ 3ஆல மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணா எனக்கு என்ன ஆகும்னா 60 I1 வந்துடும். இது என்ன ஆகும்னா 30 IG இஸ் ஈக்குவல் டு 19. ஈக்குவேஷன் 3 என்ன பண்ணலாம்னா நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணா என்ன ஆகும்? திருப்பி 60 I1 -80 IG இஸ் ஈக்குவல் டு 18 வந்துடும். ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. அப்ப இது கேன்சல். இதுல இருந்து இதை மைனஸ் பண்றப்ப 110 IGன்னு வந்துடும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்றப்ப 10 ஆயிரும். ஃப்ரம் திஸ் IG கண்டுபிடிச்சா 10/110. இதான் ஆன்சர். 1/11 ஆம்பியர். பேலன்ஸ் ஆகலைன்னா டார்கெட்டே வேற மாதிரி இருக்கும். கிவனும் கம்ஃபர்டபுளா மாறும். KVL KCL அப்ளை பண்ணி பண்ணுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. KVL KCL ரீவைண்ட் ஆயிருக்கு தியரி படிக்கிறப்ப. ப்ராப்ளத்திலே என்ன ஆகுது? ரீவைண்ட் ஆகுது. வீஸ்டோன் பிரிட்ஜ் எப்ப பேலன்ஸ் ஆகலையோ அப்ப இது மாதிரி பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியாவும் கிடைக்குது. வீஸ்டோன் பிரிட்ஜ்லயும் எல்லா ஸ்டைலும் பார்த்தாச்சு. ஸோ ஒரு கம்ப்ளீட் பிக்சர் வந்துடும். இது இல்லாம ஒரு டெக்னிக் இருக்கு, ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார். அது நம்மளுக்கு தேவையில்லை. அது இந்த நோட்ஸ்ல தான் எழுதியிருப்பேன். ஸோ நீங்க 13th ப்ராப்ளம் டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டு URSQன்னு போடணும். அதே எனக்கு இங்க இருந்து பாக்குறப்ப, சைட்ல இருந்து பாக்குறப்ப P மாதிரி தெரிஞ்சிருச்சா, அதனால அந்த மாதிரி பண்ணிட்டேன். நான் இந்த லூப் தான் 2வது லூப்பா எடுத்திருக்கேன். இப்ப 13th 18th கொஸ்டின் இருக்கிற பக்கத்துக்கு வாங்க. 18th கொஸ்டின் இருக்கிற பேஜுக்கு வாங்க. சீபெக் எஃபெக்ட்னு மேல ஒரு டைட்டில் இருக்கும், இருக்கா? நோ நீட்னு போட்டிருங்க. அது நம்மளுக்கு கிடையாது. என்ட்ரன்ஸ்லயும் கிடையாது, போர்ட்லயும் கிடையாது. அது ஸ்டேட் போர்டுக்கு தான் உண்டு. கீழே ஒரு ப்ராப்ளம் இருக்கும் 18, அதுவும் நோ நீட்னு போட்டிருங்க. அது சீபெக் எஃபெக்ட் ப்ராப்ளம் தான். அடுத்து சீபெக் எஃபெக்ட் ப்ராப்ளம் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன் இருக்கும். இதுவும் அன்பேலன்ஸ்டு வீஸ்டோன் பிரிட்ஜை சால்வ் பண்றதுக்கான ஒரு ஹை லெவல் டெக்னிக். இதுவும் நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது. நோ நீட்னு போட்டுக்கலாம். யாராவது இந்த டெக்னிக் ஓனா படிச்சு ஏதாவது கத்துக்கிறோம்னா கத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பட் இதுவரை வந்ததில்லை. 15 வருஷமா கிளாஸ் எடுக்கிறான், ஒரு தடவை கூட இந்த டாபிக் என்ன ஆனதுல வந்ததில்லை. அதுக்கடுத்து ப்ராப்ளம் நம்பர் 19 இருக்கும், அதுவும் நோ நீட்னு போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? இந்த நோட்ஸை கையிலே வச்சிருங்க, உள்ள வைக்க வேணாம். அந்த நோட்ஸ் எடுங்க. நம்ம சில ஸ்பெஷல் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருவோம். ப்ராப்ளம் நம்பர் 80 எடுங்க. சீபெக் எஃபெக்ட்ல வர திருப்பி ப்ராப்ளம் நோட்ஸே போயிருங்க. திருப்பி ப்ராப்ளம் நோட்ஸ்ல கடைசி சீட்டுக்கு வந்துருங்க. கடைசி சீட்ல 80வது ப்ராப்ளம் வரும். 80வது ப்ராப்ளம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நோ நீட்னு போட்டுடலாம். ஏன்னா அதுவும் சீபெக் எஃபெக்ட் ப்ராப்ளம் தான், நம்மளுக்கு தேவையில்ல. 81வது ப்ராப்ளம் எடுங்க, இம்பார்ட்டன்ட் போடுங்க. ஃபைண்ட் தி சார்ஜ் ஆன் கெபாசிட்டர் ஃபார் தி சர்க்யூட் ஷோன் பிலோ. கவனி, அவங்க ஒரு சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு 50 வோல்ட் பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கு, சில ரெசிஸ்டர்ஸ் இருக்கு, சார்ஜ் ஆன் கெபாசிட்டர் கேட்டிருக்காங்க. இந்த கெபாசிட்டரோட வேல்யூ 2 மைக்ரோஃபாரட்னு இருக்கு. இது 5 ஓம், இது 10 ஓம், இதுவும் 5 ஓம், இதுவும் 5 ஓம்.
நான் கெப்பாசிட்டர் பத்தி டிஸ்கஸ் பண்றப்ப, கெப்பாசிட்டர் நடத்தி அதை எக்ஸ்பிளைன் பண்றப்ப தெளிவா சொல்லியிருந்தேன். ஒரு கெப்பாசிட்டரோட பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டு கெப்பாசிட்டர் தொட்டா உனக்கு என்ன ஆகாது, ஷாக் அடிக்காதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்? பிட்வீன் பிளேட் ஏர், வேக்கம் இல்ல டைஎலக்ட்ரிக்ங்கிற இன்சுலேட்டர் தான் இருக்கும். இவங்க எல்லாம் எலக்ட்ரான்ஸா உள்ள பர்மிட் பண்ண மாட்டாங்க. அதனால இன்சைட் கெப்பாசிட்டி எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்காது. அதனால உனக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்காது. அதனால இந்த லைன்ல போற கரண்ட் வந்து 0. ஓகே தானே? அடுத்து என்ன? கரண்ட் 0. இது நான் கெப்பாசிட்டி நடத்துறப்பே சொன்னதான். சார்ஜ் ஸ்டோர் ஆகும், ஆனா கரண்ட் இருக்காது. ஷாக் அடிக்கலனாவே என்ன இல்ல, கரண்ட் இல்லைன்னு அர்த்தம். அதனால கரண்ட் 0ன்னு போட்டாச்சு. கரண்ட் 0னா என்ன பண்ணும்? நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லாஜிக் படி கரண்ட் 0னா தடையுமே தெரியாம அழிச்சிருங்க. அழிச்சிட்டு சர்க்கியூட் போடுங்க. அப்ப 50 வோல்ட் பேட்டரி மித்த ரெசிஸ்டன்ஸ்ல அப்படியே டிரா பண்ணிக்கிறேன். இப்படி சர்க்கியூட் அப்டேட் பண்ணோடனே நம்மளுக்கு டவுட் வந்துடும். என்ன டவுட்னா, எப்படி சால்வ் பண்றது, என்ன பண்றதுங்கிற டவுட் வந்துடும். ஏன்னா இதோட சார்ஜ் கேட்டிருக்காங்க, நம்ம அதையே அழிச்சிட்டோம். அப்ப நெக்ஸ்ட் வாட்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 30 ப்ராப்ளம்ஸ்ல நிறைய செக்மெண்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியலனாவே என்ன பண்ணும், கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் பண்ணும். அதான் லாஜிக். அப்ப கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் பண்ணுங்க. கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் பண்றதுக்கு ஃபேவரபிளா சர்க்கியூட் கண்டிஷன்ஸ் இருக்கு. சிங்கிள் பேட்டரி இருக்கு, எல்லா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கு. அப்போ பொறுமையா ஃபார்வர்ட்ல சால்வ் பண்ணிட்டு ரிவர்ஸ்ல வரலாம். பேட்டரில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட் தான் இங்க டிராவல் ஆகும். இங்க வந்த கரண்ட் எனக்கு 2ஆ பிரியுது. கரண்ட் 2ஆ பிரிஞ்சிருச்சுன்னா பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்க. ஆகல. 10க்கும் 5க்கும் பிகினிங் கரெக்டா இருக்கு, ஆனா எண்டு வேற வேற இடத்துல வருது. அப்ப இந்த 10ம் 5ம் பேரலல் கிடையாது. பேரலல் கிடையாதுன்னா நீங்க என்ன பண்ணும், ஸ்பிளிட் பண்ணப்பட்ட கரண்ட்டை வச்சுக்கிட்டு டிராவல் பண்ணும். இதுல போற கரண்ட் எடுத்துக்கிட்டு டிராவல் பண்ணா அதே கரண்ட் தான் இதுலயே வருது. அப்ப இது ரெண்டு என்ன அப்படின்னா சீரிஸ். சீரிஸ்னா நீங்க ஆட் பண்ணி அடுத்த நெட்வொர்க் வரையலாம். நான் 50 வோல்ட் பேட்டரியை டிஸ்டர்ப் பண்ணல, 5 ஓமை டிஸ்டர்ப் பண்ணல, இந்த 10 ஓமையும் டிஸ்டர்ப் பண்ணல. இது ரெண்டும் சீரிஸ் பண்ணா 10 ஓம் வரும். பொதுவா சீரிஸ் பண்றப்ப பேரலல் பண்றப்ப ஈக்குவலண்ட்டை எங்க டிரா பண்ணணும்னா, யார சீரிஸ் பண்றீங்களோ யார பேரலல் பண்றீங்களோ அவங்களோட லொகேஷன்லயே டிரா பண்ணிடலாம். புது நெட்வொர்க் கிடைச்சதுக்கு அப்புறம் திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிங்க. பேட்டரில இருந்து கரண்ட் ஸ்டார்ட் ஆகி இங்க வருது. வந்த கரண்ட் 2ஆ பிரியுது. அப்படின்னா பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் கண்டிஷன் ஆகுதான்னு பாருங்க. ஆகுது. 2 ரெசிஸ்டாருக்கும் பிகினிங் கரெக்டா இருக்கு, எண்டும் கரெக்டா இருக்கு. இந்த 10க்கு இங்க இருக்கு, இந்த 10க்கு இங்க இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா நான் எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டு சேர்த்துட்டேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயர் எவ்வளவு வேணாலும் போடலாம். அப்ப இந்த 2 10 பேரலல் பண்ணா 5 ஓம்னு ஆயிரும். 50 வோல்ட் பேட்டரியை டிஸ்டர்ப் பண்ணல, இந்த 5 ஓமையும் டிஸ்டர்ப் பண்ணல. இது ரெண்டையும் பேரலல் பண்ணி 5 ஓம்னு எழுதி. நெக்ஸ்ட் என்ன, திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிங்க. பேட்டரில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட் தான் இதுல ஃப்ளோ ஆகுது. அப்ப இது ரெண்டு சீரிஸ் ஒரே கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால அப்ப 50 வோல்ட் பேட்டரி, சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம். இப்ப ஈஸியா நீங்க கரண்ட் டெலிவர்ட் ஃப்ரம் பேட்டரி கண்டுபிடிச்சிடலாம். கரண்டோட ஃபார்முலா பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ். பேட்டரி 50, ரெசிஸ்டன்ஸ் 10, அப்போ 5 ஆம்பியர். அப்ப இந்த 5 ஆம்பியர் எடுத்துட்டு ரிவர்ஸ் போங்க. இதுல இருந்து டெலிவர் ஆகுறது 5 ஆம்பியர், இதுல இருந்து டெலிவர் ஆகுறது 5 ஆம்பியர். அதே 5 ஆம்பியர் தான் ஃப்ளோ ஆகுது சர்க்கியூட் சீரிஸ். மொதல் 2 சர்க்கியூட்ல ரிவர்ஸ் போறது செம ஈஸி. அடுத்தடுத்த சர்க்கியூட்ல ரிவர்ஸ் போறப்ப பார்த்து எழுதிட்டு முடிவு பண்ணு. அப்ப இந்த 5 ஓம்ல ஃப்ளோ ஆகுற கரண்ட் எவ்வளவு, 5 ஆம்பியர், அதை எழுதிடுங்க. இப்ப இங்க பாருங்களேன், 5 ஓம் ரெசிஸ்டார் இருக்கு, இங்க வேற மாதிரி இருக்கு. எப்ப நெட்வொர்க்கோட லுக் மாறுதோ அப்ப இந்த இடத்துல இருக்கிற கரண்ட்டை வச்சு டிசிஷன். அப்ப இந்த கரண்ட் வந்து 2ஆ பிரியுது. 2 ரெசிஸ்டார் ஈக்குவலா இருக்கிறதுனால பாதி பாதியா பிரிச்சிடலாம். இதை வச்சு இங்க டிரா பண்ணுங்க, இங்க வந்து மார்க் பண்ணுங்க, பார்த்து எழுதிக்கிட்டே வாங்க. இதுல போறது எவ்வளவுப்பா, 5 ஆம்பியர். இதுல எவ்வளவுப்பா போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம், 2.5. இப்ப இந்த நெட்வொர்க்கும் லுக் வைஸ் டிஃபர் ஆகுது. லுக் வைஸ் டிஃபர் ஆகுதுன்னா நீ என்ன பண்ணு, இங்கதான் டிசிஷன் எடுக்கணும். 5ல 2.5 இங்கிட்டு போயிருச்சுன்னா ரிமைனிங் 2.5 தான் இங்கிட்டு போகும். அதே 2.5 இங்க மார்க் பண்ணிக்கலாம், என்ன சர்க்கியூட் சீரிஸ். இதை வச்சு பார்த்து அப்படியே எழுதிருங்க. இது எவ்வளவு, 5 ஆம்பியர், இது 2.5 ஆம்பியர், இதுல 2.5 ஆம்பியர், இதுல 2.5 ஆம்பியர். இதுல போகாது கரண்ட் 0. இப்ப இந்த வோல்டேஜ் கண்டுபிடிக்கும். ஆக்சுவலா கெப்பாசிட்டர் உள்ள சார்ஜ் கேட்டாங்கன்னா என்ன லாஜிக் நீ ஃபாலோ பண்ணா, அந்த கெப்பாசிட்டருக்கு பேரலா எந்த காம்பனன்ட் இருக்கோ அந்த காம்பனன்ட்டோட வோல்டேஜை கண்டுபிடிக்கணும். ஏன்னா பேரலல்ல வோல்டேஜ் சேம். அப்ப இந்த காம்பனன்ட்டோட வோல்டேஜ் கண்டுபிடிச்சா அதை கெப்பாசிட்டருக்கு அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம், ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். சப்போஸ் கெப்பாசிட்டருக்கு பேரலா 2-3 காம்பனன்ட் இருக்குன்னா நீ யாரோட வோல்டேஜ் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். அதே வோல்டேஜ் தான் மித்த காம்பனன்ட்டுக்கு வரும், மாறாது.
எங்கிட்ட ஒரு ரெசிஸ்டார் இருக்குன்னா நீ பயப்பட தேவையில்ல. அதுக்கு என்ன வோல்டேஜ் வருதோ அதே தான் இதுக்கு வரும். நீ அதுக்கும் பண்ணலாம், இதுக்கும் பண்ணலாம், உன்னோட கன்வீனியன்ட். இப்ப இந்த இடத்துல வி கண்டுபிடிங்க. வியோட ஃபார்முலா கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ். அப்ப 2.5 இன்டூ ஆர் என்ன ஆயிரும்னா 12.5 வோல்ட். இதை வச்சு இதுல உள்ள சார்ஜ் கண்டுபிடிச்சிடலாம். சியோட டெஃபினிஷன் ஃபார்முலா கியூ பை வி. கியூ கண்டுபிடிச்சா சிவின்னு வந்துடும். சி எவ்வளவு வரும் அப்படின்னா 2 மைக்ரோ ஃபேரடு. வி எவ்வளவுனா 12.5. சால்வ் பண்ணா ஃபைனல் ஆன்சர். இது ஒரு ஸ்டைல்பா, பயங்கரப்பா. நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஒரு சாப்டர் படிப்போம் லேட்டரா. அப்ப கூட நம்ம இதை பத்தி பேசுற மாதிரி வரும். நான் இப்ப இதை பத்தி சொல்லுவேன், திருட்டு புள்ளி விழிக்க கூடாது. நல்லா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டில நிறைய ஸ்பெஷல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுல இது ஒண்ணு. மொத்தம் ஒரு 5-6 ஸ்பெஷல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அன்பேலன்ஸ்டு வீஸ்டோன் விஜே ஸ்பெஷல் ப்ராப்ளம் தான். அது முடிச்சாச்சு, இதுவும் முடிச்சாச்சு. இதுல எத்தனை ப்ராப்ளம் பார்த்தாலும் இதான் லாஜிக். என்ட்ரன்ஸ்ல பீரியாடிக்கா வந்திருக்கு, போர்டு எக்ஸாம்லயும் வந்திருக்கு. இப்ப இது என்ட்ரன்ஸ்ல வந்த ஸ்டைலு. இப்ப அடுத்து ஒரு ப்ராப்ளம் நடத்துறேன் இதே மாதிரி, அது போர்டுல வந்து. ஸோ எல்லாத்துலயும் இந்த லெசனை பொறுத்தவரை என்ட்ரன்ஸ் போர்டு எல்லாம் பெருசு. பிசிக்ஸை பொறுத்தவரையும் பிரிக்க முடியாதுப்பா. என்ன போர்டு எக்ஸாம்ல ஒரு 5-6 தியரி கொஸ்டின் வரப்போகுது, என்ட்ரன்ஸ்ல அது வரப்போறது இல்லை, அவ்வளவுதான். இதை டிக் பண்ணிருங்க. டிக் பண்ணிட்டு இந்த நோட்ஸை உள்ள வச்சுட்டு திருப்பி எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் நோட்ஸுக்கே போங்க. அதே நோட்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணல, அதே நோட்ஸுக்கு போங்க. அந்த நோட்ஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 16 எடுங்க. 16 எடுத்து டிக் பண்ணிருங்க. ஏன்னா 16க்கும் போர்ட்ல இருக்கிற ப்ராப்ளத்துக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. ப்ராப்ளம் நம்பர் 16ல இங்க 40 வோல்ட்னு போட்டிருப்பேன், மற்றபடி இதே நம்பர் தான் இருக்கும். ஓகே தானே? டிக் பண்ணிருங்க. 17 எடுங்க. அடுத்து 16 இதே ப்ராப்ளம் தான்ப்பா, ஒரே ஒரு சேஞ்ச், பேட்டரியோட வேல்யூ 40 வோல்ட்னு இருக்கும். 17 என்சிஆர்டி எக்ஸாம்ல வந்தது. The charge on the capacitor of capacitance C shows in the figure below will be. ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டாங்கப்பா. கெப்பாசிட்டர் சில உள்ள சார்ஜ் கேட்டிருக்காங்க. கெப்பாசிட்டர் சில சார்ஜ் ஸ்டோர் ஆகும், ஆனா கண்டிப்பா கரண்ட் ஃப்ளோ ஆகாது. கரண்ட் ஃப்ளோ ஆகாததுனால நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த ஆமையை எரேஸ் பண்ணிடலாம். உன்னைய டிஸ்டர்ப் பண்றதுக்காண்டியே ஒரு ரெசிஸ்டார் இந்த சியோட கனெக்ட் பண்ணி விட்டுருப்பாங்க, அதையும் எரேஸ் பண்ணி. இந்த ரெசிஸ்டார் இங்க கனெக்ட் ஆயிருக்கிறதுனால எந்த இம்பாக்டையும் சர்க்கியூட்ல கிரியேட் பண்ணும். ஏன்னா இதுல போற கரண்ட் என்னது, ஜீரோ. கெப்பாசிட்டராவது கரண்ட் ஜீரோவா இருந்தாலும் சார்ஜ் ஸ்டோர் பண்ற ஒரு ஹேபிட்ல இருக்கிறதுனால ஸ்டோர் பண்ணிடும். ரெசிஸ்டாருக்கு கரண்ட் போனாதான் வேலையே, கரண்ட் போலன்னா அதுக்கு வேலையே கிடையாது. அதனால இது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லேட்டனாலும் ஒண்ணுதான். நீங்க என்ன பண்ணிருங்கன்னா இந்த ஆமையை எரேஸ் பண்ணுங்க. எரேஸ் பண்ணிட்டு டிரா பண்ணா உங்களுக்கு சிம்பிள் நெட்வொர்க்கா மாறும். அந்த சிம்பிள் நெட்வொர்க்ல ஒரே ஒரு ரெசிஸ்டார் தான் மேஜரா இருக்கு. அப்ப ஈஸியா நீங்க ஓம்ஸ் லா படி கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓம்ஸ் லா படி கரண்டோட ஃபார்முலா பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ். இங்க பேட்டரி இ, ரெசிஸ்டன்ஸ் R2 + R. இந்த இடத்துல இஎம்எஃப்னு ஒரு வேர்டு வரும். நிறைய புக் கொஸ்டின்ல இஎம்எஃப்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னாலும் நீ ப்ராப்ளம் சால்விங்ல அந்த பேட்டரியாவே பாரு. இஎம்எஃப், பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்ங்கிற டிஃபரன்ஸ்லாம் நீ என்ன பண்ண வேணும்னா எடுத்துக்க வேணும். அதெல்லாம் நான் உனக்கு செல்லுங்கிற டைட்டில்ல நெக்ஸ்ட் சண்டே நடத்துவேன். நீ குழப்பிக்கலாம் வேணாம், நானே உனக்கு அதை கிளாரிஃபை பண்றேன். ஸ்கூல்ல இந்த இடத்துல இஎம்எஃப்னு வருது, அப்ப வேற மாதிரி எழுதணும் அப்படிலாம் எதுவுமே பண்ணாத. பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபார்முலா. அப்ப பேட்டரில இருந்து டெலிவர் ஆன கரண்ட் தான் ஐ. அந்த ஐ தான் R2ல ஃப்ளோ ஆகுது. அதை வச்சு நான் இங்க வரேன். ஸோ பேட்டரில இருந்து டெலிவர் ஆன கரண்ட் ஐ, அந்த ஐ தான் R2ல ஃப்ளோ ஆகுது. இதுல எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. ஸோ இந்த கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு வோல்டேஜ் கிடைச்சிரும். ஸோ கரண்ட்டுக்கு பதில் என்ன பண்றேன்னா அது எழுதுறேன், E/R2 + R. இந்த R2 ரீடைன் பண்றேன். ஸோ வி காட் வோல்டேஜ். வோல்டேஜை வச்சு ஈஸியா சார்ஜ் கண்டுபிடிச்சிடலாம் ஆன் கெப்பாசிட்டர். ஏன்னா கியூவோட ஃபார்முலா என்னன்னா சிவி, சிஎஸ்சி, விக்கு பதில் இது எழுதிடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுப்பா. ஸ்பெஷல் ப்ராப்ளம் ரெசிஸ்டார் வித் கெப்பாசிட்டி முடிச்சாச்சு. இன்னும் 2-3 ஸ்பெஷல் ப்ராப்ளம் இருக்கு. அது நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே கிளாஸ். மீட்டர் பிரிட்ஜ் சின்னதுதான், அதை முடிச்சுட்டு அதுல என்ன பண்ணுங்க சேர்த்து நடக்குது. நெக்ஸ்ட் வீக் சண்டே கிளாஸ்ல செல் அண்ட் பேட்டரி இதை பத்தி நடத்திட்டு அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் செம ஈஸியா இருக்கும். அதை முடிச்சுட்டு ரெசிஸ்டன்ஸ் வெர்சஸ் டெம்பரேச்சர்னு ஒரு டைட்டில் இருக்கு, அதை முடிச்சிருவோம். அதோட லெசனே முடிஞ்சிடும். ஓகே தானே?
கம்மிங் சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் போர்ஷன் வந்து வீஸ்டோன் பிரிட்ஜ், அதாவது இன்னைக்கு நடத்தின வரையும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எம்சிக்யூ டைப். அடுத்த சண்டேவும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எம்சிக்யூ டைப் தான் வரும். அதுக்கு அடுத்த சண்டே உனக்கு என்ன ஆகும்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் என்சிஆர்டி வரும். அது ஒரு 1.5 hour டெஸ்டா வரும். ஓகேதானே? அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணு, படிச்சுக்கிட்டே இரு. நான் ஆல்ரெடி இதுக்கு ஜேஇ 2023 நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன். இப்ப நீ ஸ்டார்ட் பண்ணலாம், கரெக்டா இருக்கும். இப்ப நீ பண்ணனா அதெல்லாம் முடிச்சிடணும். ஜேஇ 2023 பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்டுரு, பண்ணலாம். ஜேஇ 2024 நான் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டு உனக்கு எடுக்கிறேன். சொல்லுவேன், நான் எக்ஸ்ட்ரா கிளாஸ் சொல்லுவேன். உன்னால முடிஞ்சா ஆஃப்லைன்ல வா, இல்லைன்னா ஆன்லைன்ல வா. நான் சொல்றேன். அது வந்து நம்ம டைம் எடுத்துக்கலாம், ஏன்னா போர்ஷன் முடிக்கணும்ல, நம்ம அதையும் பார்க்கணும். இப்ப நான் திருப்பி வீஸ்டோன் பிரிட்ஜ்ல இது மாதிரி ப்ராப்ளம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், அதே ப்ராப்ளம் தான் ஜேஇ 2024 வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட். நம்ம புதுசா பார்ப்போம். நான் நிறைய தான் உனக்கு நடத்துறேன், கம்மியான நடத்தல. நான் நடத்துறது மோர் தான் நடக்கும். ஜேஇ, நீட், போர்டு எல்லாத்துக்குமே இனப்தான். இந்த இதுல இருக்கிற ஐடியா வச்சு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வித்தியாசமா வந்துச்சுன்னா அதை நீ சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். உனக்கு லாகிங்லாம் வராது, கிளாஸும் கம்ஃபர்டபுளா தான் போகும்னு நினைக்கிறேன். அதனால ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணு. பிராக்டிஸ் தான் இங்க முக்கியம். நீ பிராக்டிஸ் பண்ணிட்டாவே உனக்கு என்ன ஆகும், தப்பு இல்லாம ஆகும். நோட்ஸ்ல இருக்கிறது மினிமம். மேக்சிமம் எவ்வளவு படிக்கணும், நோட்ஸ்ல இருக்கிறத படிச்சாவே போதும். அதை தாண்டி நீ எவ்வளவு படிச்சாலும் ஓகே, படிக்கலனாலும் ஓகே தான். ஆனா நோட்ஸ்ல இருக்கிற மாடலே என்ட்ரன்ஸ்ல வரப்ப நான் பார்க்கல, நோட்ஸ பண்ணல, தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லாம அதை கரெக்டா பண்றதுன்னு பாருங்க. ஓகே, மிச்சம் அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.